ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் வந்திருக்கும் உங்கள் யாவர் மேலும் கர்த்தருடைய கிருபை பூரணமாக பரிபூரணமாக இறங்குவதாகன்னு நான் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபத்தோட வந்திருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். நிச்சயம் தேவன் நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலும் ஏற்கனவே நம் சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அதே தேவ ஊழியக்காரரை மீண்டும் அழைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். சாத்தான்குளம் பக்கத்தில் ஞானியார் குடியிருப்பு, அதாவது தூத்துக்குடிக்குள்ள சாத்தான்குளத்துக்குள்ள ஞானியார் குடியிருப்பு அப்படிங்கிறதான பகுதியில் சியோன் பெண்டிகா சர்ச் என்கிற அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான பாஸ்டர் சதீஷ் அவர்கள் இன்றைக்கு நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஊழியரை இயேசுவின் நாமத்திலும் சபையின் சார்பிலும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அருமையான ஊழியரை கரங்களை தட்டி வரவேற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அருமையான நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தகுதியில்லாத அடியனை கூட கர்த்தர் கிருபையாய் அழைத்து இந்த ஊழியத்தில் கர்த்தர் இம்மட்டிலுமாய் அடியனை பயன்படுத்தி வருகிற எல்லா கிருபைக்காகவும் முதலாவது என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றும் அடியனையும் அன்பாய் அழைத்து இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த சபை போதகர் மற்றும் அவர்களுடைய துணைவியார் அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஜெபம் நடந்த பொழுது மாலை வேளையில் நடைபெற்றது. அப்போ இவ்வளோ பேர் வரல. நீங்கள் ஆமென், ஒரு கொஞ்சம் பேர் மாத்திரம் வந்திருந்தீங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளில் உங்களை எல்லாம் பார்க்கும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக சபையாராய் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் அப்படியே ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக ஆண்டவரே, கற்பாறை நிலத்தில் விழுந்த விதையாக அல்ல, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக ஒவ்வொருவரும் பயன் தர வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிஷாதானா லஹரா பரபா. ஓ கல்லான இதயங்களை கர்த்தர் எடுத்து போடுவீராக, அதையுள்ள இருதயமாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ரிஷாதானா லஹரா பரபா தூரி ரீமாதானா லஹரா பரபா. ஒரு நிமிடம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரிஷா பாரா தூனா ராகாதானா லஹரா பரபா. வானம் திறந்திருக்கிறது, வானம் திறந்திருக்கிறது. ரிஷா தானா லஹரா பரபா. ஓ பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். என்னுடைய ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி ஆவியானவர் ஆலயத்தின் நடுவிலே நிலை கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்கள் குடும்பத்தோடு கூட நிலை கொண்டிருக்கிறார். ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிலை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரிஷாதானா லஹரா பரமா தூரி ரிபாதானா லஹரா பரமா. உமக்கு நன்றி ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலைங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருளுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், சிறியோரையும் பெரியோரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நீரே ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆண்டவரே அப்பா நீரே தொட வேண்டுமாய் செபிக்கிறேன். வந்தவர்கள் வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், நீர் கிரியை செய்யும் என்று சொல்லி உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம்
30வது வசனம். ம் ம் போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் என்னாச்சா 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இந்த தேவ செய்தியினுடைய தலைப்பு எருசலேமை கட்டு எரிகோ விழும். ஹல்லேலூயா. எருசலேமை கட்டு எரிகோ விழும். இந்த எரிகோ பட்டணத்தை குறித்து சில காரியங்களை நான் சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக குறிப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். இந்த எருசலேம் நகரம் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட இது 6 முதல் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. எரிகோ பட்டணம் 6 முதல் ஒரு 7 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இதை சுற்றிலும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? 2 அடுக்குகளாக மதில் சுவர் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த மதிலினுடைய உயரம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தா சுமார் 25 அடி முதல் 30 அடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அதில் காவல் கோபுரம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? 28 அடி உயரத்திலே இல்லை 30 அடிகளில் காவல் கோபுரம் இருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ இந்த மதிலினுடைய ஏன்னா 2 அடுக்குகளாக கொண்ட இந்த மதிலினுடைய அகலம் கிட்டத்தட்ட 27 அடி. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் போட்டால் எவ்வளோ போடும்? ஒரு 6 இன்ச்சு, ஒரு அரை இன்ச்சு, 8 இன்ச்சு, இல்லை ஒரு ஆலோ பிளாக் கல்லில் வச்சு போட்டோம்னா இவ்வளோ தான் வரும். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் எத்தனை அடி போட்டிருக்காங்க? அகலம் 27 அடி. ஹல்லேலூயா. எதுவும் நம்ம கட்டுற மாதிரி செங்கல் இல்லை, ஹாலோ பிளாக் கல் கிடையாது. முழுக்க முழுக்க கற்பாறை கல்லுகளால் கட்டப்பட்டது. 27 அடிகளும். இது 2 மதில் சுவராக கட்டப்பட்டு இருக்கு. இந்த மதில் மேலே யார் இருந்தா? ராகாப் என்கிற வேசி குடியிருந்தா. அப்போ ஒரு ஆள் ஒரு குடும்பம் நடத்தக்கூடியதாக அந்த மதிலின் மேல் குடும்பம் நடத்தக்கூடிய அகலத்தை உடையது. வீடுகள் மேலே இருந்திருக்கு. ஹல்லேலூயா. இது வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட மிகவும் பிரம்மாண்டமான ஒரு மதில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கும்படிக்காக எகிப்தியர்களை 10 வாதைகளினால் அடித்து நொறுக்கி எகிப்தியருடைய தலைச்சங்கங்கள் எல்லாவற்றையும் சங்கரித்து மோசே என்னும் இரட்சகன் மூலமாய் கர்த்தர் என்ன பண்றாரு? தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். கொண்டு வந்ததற்கு பிற்பாடாக இப்போ மோசேயின் காலம் முடிகிறது. இனி அடுத்து யார் தலைமைத்துவம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறது. இப்போ யார்? யோசுவா தலைமைத்துவம் எடுக்கிறார். இந்த யோசுவாவுக்கு இருந்த ஒரு பெரிய தலைவலி என்னன்னு சொன்னால், மோசையோடு கூட இருந்ததுனால இவருக்கு என்ன பண்ணும்? எல்லாம் தெரியும். இந்த ஜனம் எப்பெல்லாம் மாற்றி பேசும், எப்படியெல்லாம் ஆண்டவரை குறை சொல்லும், எப்படியெல்லாம் ஆண்டவரை இவர்கள் திட்டுவாங்க, மோசை எப்படி திட்டுவாங்கன்னு கூட இருந்து ஜனத்தோடு ஜனமாய் பார்த்தவர்கள். இப்போ நம்ம பாஷையில் சொல்லணும்னா விசுவாசிகளோடு கூட இருந்த ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. விசுவாசி கூட இருந்து ஊழியக்காரனை திட்டுறது, ஊழியக்காரனை கோபப்படுத்துவது போல அதையெல்லாம் பார்த்து ஒருத்தன் ஊழியக்காரனை அடுத்து வர்றான் பாருங்க. ஹல்லேலூயா. அதுபோல மோசையை அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? கல்லை தூக்குறாங்க. மோசையின் மேலே கோபம் வருது. ஹல்லேலூயா. இதை எல்லாம் பார்த்ததுனால இனி அடுத்து இந்த ஜனத்தை நீ தான் நடத்தணும் அப்படின்ன உடனே யோசுவாவோட இருதயம் என்ன இருக்கும்? கலங்கி போயிருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய தாசனை என்ன பண்றாரு? தேற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படியாக யோசுவா தலைமை ஏற்றதற்கு பிற்பாடாக ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒன்று யோர்தானை என்ன பண்ணணும்? கடக்கணும். இப்போ யோர்தானை கடந்ததுக்கு அப்புறம் முன்பாக என்ன இருக்கிறது? எரிகோ பட்டணம் இருக்கிறது. எரிகோ பட்டணத்தினுடைய மதில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மதிலோடு கூட இருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, 7 நாள் என்ன பண்ணணும்? சுற்றி வரணும். 7ஆம் நாளில் 7 விசை சுற்றி வாங்க, எக்காலம் ஊதுங்க, சத்தமிடுங்கன்னு சொல்லும் பொழுது மதில் விழுகும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய மதிலை எரிகோ பட்டணத்தார்கள் கட்டி தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய பட்டணத்தை பாதுகாக்கும்படிக்காக சுற்றி இவர்கள் கட்டி வைத்து இவர்கள் என்ன பண்ணுறாங்க? உள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்போ இவர்களுக்கு என்ன? இந்த மதில் இடிக்கணும்னு இவங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. இவர்களுக்கு என்ன? வாசல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். போதும். ஹல்லேலூயா. எரிகோ பட்டணத்தினுடைய வாசல் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அடைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு முன்பாக? இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு 7 நாள் சுற்றி வரணும்னு சொல்றாரு. இந்த ஜனங்களுக்கு அதற்கு முன்பாக வரைக்கும் புரியாது. இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு வாசல் நமக்கு முன்னாடி அடைச்சிருக்குன்னா அதை திறக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்?
வழியை பார்ப்போம். எப்படி இந்த கதை, இப்போ ஒரு பூட்டே நம்ம போட்டு பூட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூட்டை எப்படியாவது உடைக்கிறதுக்கு பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ பட்டணத்தின் வாசல், அந்த மதிலினுடைய வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஜனத்தினுடைய சிந்தை எப்படி இருக்குது? வாசல் திறந்தா போதும் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னால் வாசலை திறக்கணும், வாசலை உடைக்கணும்னு இல்லை, உனக்காக நான் மொற்ற மதிலையே என்ன பண்ணுறேன்? உடைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஜனம் நினைக்கல இந்த மதில் விழுமா, இந்த மதில் உடையுமான்னு சொன்னால் என்ன பண்ணாது, இந்த ஜனம் நினைக்கல. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் சித்தம் கொண்டவராக இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த வாசலை திறப்பதற்கு அவருடைய சித்தம் அல்ல, அந்த வாசலை உடைப்பது மட்டும் தேவனுடைய சித்தம் அல்ல, எரிகோ பட்டணத்தின் மொத்த மதிலையும் சரிந்து விழத்தக்கதாக கர்த்தருடைய சித்தம் இருந்தது. ஹல்லேலூயா. சில நேரம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். நம்ம நினைக்கிற காரியம் சின்னதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் வச்சிருக்க பிளான் என்னது வேற, ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் வேற. இஸ்ரவேல் ஜனங்கள் போல நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? கீழே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் மகத்துவம் உடையது. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பாருங்கள், இந்த முழு வேதத்தை வாசிங்க, அழைத்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. முற்பிதாக்கள்லேயே ஒவ்வொருவருடைய பாதைகள் வேற வேற மாதிரி இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில் ஒவ்வொரு திட்டத்தில் நடத்த அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை ஒரு பாதையில் நடத்தி கொண்டு போனாருன்னு சொன்னால் அந்த பாதையில் எவ்வளவு சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தான் அழைத்து கொண்டு வந்தாருன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளிலும் ஒவ்வொரு பாதைகளிலும் கர்த்தர் கடந்து வர பண்ணி அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தில் கொண்டு போய் கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இன்றைக்கும் நமக்கு பல வாசல்கள் என்ன பண்ணப்பட்டு இருக்கிறது? அடைக்கப்பட்டு இருக்கிறது. பலருடைய இருதயத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. என்னதான் சுவிசேஷம் சொன்னாலும் சத்தியம் சொன்னாலும் அந்த வாசல் என்ன ஆவதே இல்லை, திறக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த எரிகோ பட்டணத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. வாசலை திறப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல, எரிகோவின் மதில்களை உடைத்தெறிவது கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதற்கு இவர்கள் இன்றைய நாட்களில் உள்ளது போல அணு ஆயுதங்களை என்ன பண்ணலை, பயன்படுத்தலை, பெரிய பெரிய ராக்கெட் லான்ச்சர்களை உபயோகப்படுத்தலை. இவர்கள் உபயோகப்படுத்தினது என்னது தான்? துதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிறதுன்னு சொன்னால் நம்மளை மாதிரி தூங்கிட்டு, நம்மளை மாதிரி எப்படியே கண்ணை மூடிட்டு அசதியாக காலை நீட்டி போட்டுக்கிட்டு இப்படி இருக்கிற துதி அல்ல. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணுறாங்க? துதிக்கிறாங்க. விசுவாசத்தினாலே தான் என்ன விழுந்திருக்கு? எரிகோ விழுந்தது. அதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே மோசே, விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் விசுவாசத்தினாலேன்னு ஆரம்பித்து தான் பேர் என்ன வருது? பின்னாடி வருகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல விசுவாசத்தினாலே எரிகோவின் பட்டணத்தின் மதில் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இப்போ 7 நாளில் கர்த்தரை அவர்கள் சுற்றும் பொழுது எதோட சுற்றி இருப்பாங்க? விசுவாசத்தோடு. விசுவாசத்தோடு அவர்கள் சுற்றி வந்து எரிகோவின் பட்டணத்தின் மதிலை விழ கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் பணபலம் இருக்கும், ஆள் பலம் இருக்கும், அரசியல் பலம் இருக்கும், எல்லாமே உங்ககிட்ட இருக்கலாம், நீங்கள் செல்வந்தம் உடையவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இது முடியாதது ஒன்று. எதனால் முடியும்னா விசுவாசத்தினாலே மாத்திர முடியும். ஹல்லேலூயா. அதான் 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. அப்போ தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. இப்போ உங்களுடைய விசுவாசம் என்ன பண்ணுதான்? உலகத்தையே ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஜெயத்தை என்ன பண்ணுறாரு? கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக எரிகோ பட்டணத்தின் வாசல் அடைக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் அதை உடைக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எரிகோ என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த எரிகோவின் அந்த மதில் முடிச்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாரு நம்ம வாசிப்போம். வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் யோசுவா 6:24. இல்லை 6:24. போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ அந்த எரிகோ பட்டணத்தினுடைய மதில் 7 நாள் இவர்கள் சுற்றி வந்ததற்கு பிற்பாடாக கர்த்தர் அதை என்ன பண்ணாரு?
இடிந்து விழ பண்ணினார் கர்த்தர். ஹல்லேலூயா. இப்போ யோசுவா என்ன பண்றாரு? அந்த மொத்த பட்டணத்தை என்ன பண்ணினாராம்? அக்கினியால் சுட்டெரித்து போட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த மதில் இருந்ததற்கான அடையாளம் என்ன பண்ணக்கூடாது? தெரியக்கூடாது. கர்த்தருடைய திட்டங்களும் கர்த்தருடைய எண்ணங்களும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹல்லேலூயா. எதுக்காக இந்த வாசலை திறக்க ஆண்டவர் சித்தமா இல்லைன்னு சொன்னா, ஏனென்று சொன்னால் ஒரு பக்கம் வாசல் இருக்கிறது, இதை திறந்து ஜனங்கள் உள்ள போறாங்க. உள்ளேயே வச்சு இந்த ஜனத்தை இந்த கதவை அடைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சது. ஹல்லேலூயா. அங்க எல்லாம் மதில் காவல் கோபுரத்தில் காவல் ஆட்கள் இருக்கிறார்கள். சுற்றி என்ன இருப்பான்? எரிகோ பட்டணத்தார் இருப்பாங்க. ஜனத்தை உள்ள அடைச்சிட்டு நம்ம சொல்லுவோம்ல, ரூமை பூட்டி வச்சுட்டு குத்துறது, அதுபோல மதிலை பூட்டி வச்சுட்டு உள்ள என்ன பண்ணலாம்? இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க என்ன பண்ண முடியும்? முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம திட்டம் எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த கதவு திறந்துட்டா போதும், இந்த வேலை கிடைச்சிட்டா போதும், இவனை நான் கல்யாணம் பண்ணிட்டா போதும், இது எனக்கு கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று நினைப்போம். ஹல்லேலூயா. நம்ம நினச்சிட்டு அங்கே உள்ளே போனால் அங்கே என்ன இருக்குது? உள்ள ஒரு ஆபத்து இருக்குது. ஹல்லேலூயா. வாசலை திறந்துட்டு உள்ளே விட்டதுக்கப்புறம் கதவை பூட்டிக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் அம்பை விட்டுட்டு அடித்தானா இஸ்ரவேல் ஜனம் எங்கே இருக்காது? ஹல்லேலூயா. எரிகோ பட்டணத்துக்குள்ளே இருக்காது, காணாமல் போயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்பலை. அதற்கு மதிலாக மொத்த மதிலை என்ன பண்ணிட்டாரு? இடிந்து விழ பண்ணினார். ஹல்லேலூயா. இடிந்து விழ பண்ணி அப்படி ஒரு மதில் அந்த இடத்துல இருந்தது. ஒரு பட்டணம், எரிகோங்கிற ஒரு பட்டணம் அங்கே இருந்துங்க தெரியாததுக்கு என்ன பண்ணியாச்சு? சுட்டெரித்து போட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை சுட்டெரித்து போட்டு இந்த எரிகோ என்பது சொல்லி நம்முடைய பழைய வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை, எது நமக்கு வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் இடித்து போட்ட ஒரு வாழ்க்கை. அவர் நமக்கு சில காரியங்களை சுட்டெரித்து போட்டார். இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை உனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் எதெல்லாம் நமக்கு அளித்தாரோ, எந்த ஒரு காரியத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்தாரோ, மறுபடியும் எங்கே போயிடக்கூடாது? அந்த வாழ்க்கைக்கு நான் போய்விட கூடாது. ஹல்லேலூயா. சில பாவங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? சுட்டெரித்து போட்டிருக்கிறார். உங்ககிட்ட இருக்கிற சில கெட்ட குணங்களை என்ன பண்ணியிருக்கார்? ஆண்டவர் சுட்டெரித்து போட்டிருக்கிறார். சில காரியத்தில் இருந்து, சில பின்னணியிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார்? நம்மை கொண்டு வந்திருப்பார். புறஜாதிகளில் இருந்து, தேவனை அறியாமல் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்து என்ன பண்ணியிருக்காரு? கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ள நான் என்ன பண்ணிடக்கூடாது? போய்விடக்கூடாது. இடிந்து போன ஒரு சூழ்நிலையில இருந்து கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பி கொண்டு வந்திருப்பார். மறுபடியும் நானா என்ன பண்ணிடக்கூடாது? எரிகோவுக்குள்ள போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, நாம் என்ன பண்ணக்கூடாது? எரிகோவை கட்டக்கூடாது. எதை கட்டணும்? எருசலேமை கட்டணும். நான் எதை கட்டக்கூடாது? எரிகோவை கட்டக்கூடாது. இந்த சுட்டெரித்து போட்டதோடு கூட மாத்திரம் இல்லாமல், இப்போ யோசுவா ஒரு வார்த்தை சொல்றாரு, அதை வாசிங்க. 26வது வசனம், யோசுவாவின் புஸ்தகம். இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். ஹல்லேலூயா. வசனம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? யோசுவா என்ன பண்றாரு? கர்த்தர் மதிலை இடித்து போட்டார். யோசுவா கர்த்தருக்கு வேண்டியதான பொண்ணு, வெள்ளி, இது எல்லாத்தையும், வெண்கலத்தெல்லாம் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணியாச்சு? முழு எரிகோ பட்டணத்தை என்ன பண்ணிட்டாரு? அக்கினியால் சுட்டெரித்து போட்டார். சுட்டெரித்து போட்டதோடு கூட மாத்திரம் இல்லாமல், இதை திரும்ப கட்டுறவனுக்கு என்ன சாபம் வரும் என்று சொல்லுகிறார். இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி வருகிறவன் எப்படி இருப்பான்? கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவனாக இருப்பான். அவன் என்ன பண்ணுறான்? அஸ்திபாரம் போடும்பொழுது மூத்த பையன், மூத்த புள்ள என்ன ஆகணும்? மரித்து போகணும். அதை மதில ஒருவேளை அவன் கட்டி அதுக்கு அடுத்து அதுக்கு வாசலை வைக்கும் பொழுது என்ன ஆகுது? இளைய குமார் அவனை என்ன ஆகணும்? மரித்து போக வேண்டும் என்று சொல்லி சாபம் எடுக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இடித்து போட்டதை, வேண்டான்னு சொன்னதை என்ன பண்ணக்கூடாது? திரும்ப போய் கட்டக்கூடாது. சிலர் இந்த பொண்ணு தான் வேணும்னு என்ன பண்ணுவாங்க? வலுக்கட்டாயமா பல பிளான், பல திட்டம் பண்ணி என்ன பண்ணுவோம்? ஹல்லேலூயா. கல்யாணம் கட்டுவோம்.
இந்த ரட்சிக்கப்படாத பையன் வேண்டாம், இந்த ரட்சிக்கப்படாத பொண்ணு வேண்டாம். நீ என்ன பண்ணியாச்சு, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்ட. மறுபடியும் போய் விசுவாசி என்ன பண்ணக்கூடாது, அவிவிசுவாசியோட கூட சேரக்கூடாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏதுன்னு 1000 வசனம் சொன்னாலும் அங்கே என்ன பண்ணாது, காதுக்குள்ளே ஏறாது. ஹல்லேலூயா. நான் எதை தான் கட்டுவேன், எரிகோவை தான் கட்டுவேன். ஆண்டவர் வேணானதில் தான் விழுவேன். அந்த வேணான்னு சொல்கிறத பண்ணுறது அவர்களுக்கு என்னவா இருக்குது, பிடிச்சிருக்கு. அப்படி சொல்கிற நம்மளை பார்த்தா பைத்தியக்காரர்களை போல தெரியுது. ஹல்லேலூயா. இது போல் ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாரோ அதெல்லாம் என்ன பண்ணிடணும், விட்டுறணும். அதெல்லாம் வேணான்னு சொல்லி தான் பிரித்தெடுத்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களுக்கு ஞானசானத்தை கொடுத்து சபையில் அங்கமாக மாற்றி உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, ராபோஜனம் கொடுக்குறாங்க. அந்த பழைய வாழ்க்கைக்கே போகணும்னு மறுபடியும் விரும்பிட்டே இருந்தால் அந்த ஞானசான தொட்டியில் தூக்காமல் கூட 2 நிமிஷம் உள்ள அமுத்தி இருந்தா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஞானசான தொட்டிக்குள்ளே முக்கிறது எதுக்கு, பாவம் பண்ண பழைய மனுஷன் என்ன பண்ண அவரோடு கூட அடக்கம் பண்ண போகிறான். அப்போ அந்த பழைய மனுஷன் வேண்டான்னு தான் மண்ணுக்குள்ளே முக்காமல் எங்கே முக்கிறோம், தண்ணிக்குள்ளே முக்கிறோம். அப்போ மறுபடியும் நான் பழைய வாழ்க்கைக்கு தான் போவேன். நான் லைட்டாக இங்கே உபவாச ஜபத்துக்கும் வருவேன், அங்கே கோயிலில் போய் அன்னதானமும் வாங்கி சாப்பிடுவேன். இங்கே நான் வருவேன், அங்கே கும்பாபிஷேகத்துக்கு போய் நான் கூழும் குடிப்பேன். இங்கே திராட்சை ரசம் குடிக்கிறது, அங்கே கூழு குடிக்கிறது. அப்போ இப்படி இருந்துட்டு எதுக்கு, 2 பக்கமுமே பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு கூட கொஞ்சம் நேரம் ஞானஸ்நானம் கொடுக்கும்பொழுது உள்ளே முக்கிட்டா அடக்க ஆராதனை அன்னைக்கே முடிஞ்சது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ அந்த பழைய வாழ்க்கை வேண்டாம், அதை கட்டக்கூடாது. ஹல்லேலூயா. பாவ வாழ்க்கையில் இருந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு வந்ததற்கு பிற்பாடாக எல்லாமே என்ன பண்ணணும், நான் பிதாவை நோக்கி பார்த்து பரலோகத்தினுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்து செயல்படுகிறவனாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது எதற்காக எரிகோவை நம்ம கட்டக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் சில சாபத்தை என்ன பண்ணுறாரு, கூறுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, எரிகோ இடிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எரிகோ எப்படி இடிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே வர்றாரு. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் உள்ளே வர்றார். பரிசுத்தாவியானவர் உள்ளே வந்து பண்ணுற ஒவ்வொரு பாவத்தை என்ன பண்ணுறாரு, கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருக்கார். அந்த கண்டித்து உணர்க்கிற ஒரு இருதயம் என்ன பண்ணுதா இருக்கா. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இடிக்கிற இடி. ஆமென். ஹல்லேலூயா. உபவாச ஜபத்துக்கு வரலைன்னா இடிக்குதா, இந்த 52 நாள் ஜபத்துக்கு வரலைன்னா உங்களுக்கு மனசாட்சி குத்தப்படுது, ஐயோ எனக்கு ஜபத்துக்கு போக முடியல, வேலை இருக்கும் எல்லாம் இருக்கும், முடிச்சுட்டு சாயந்தரமாவது ஒரு 52 நாள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர முடியுதா. ஹல்லேலூயா. வேலை இருக்கும், பிஸியாக இருப்பீங்க, சம்பாதிப்பீங்க, காலையில் வேலைக்கு போனால உடம்பு அசதியாக இருக்கும், வர முடியாது. ஆனால் அதுக்கு மிஞ்சி நீங்கள் என்ன பண்ணணும், வரணும். ஹல்லேலூயா. அந்த பலவீனத்தோடு கூட நீங்கள் வந்து அந்த கைவலி கால்வலி முட்டி வலியோடு வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறீங்க பாருங்கள், அப்போ தான் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும். நம்ம கால் வலிச்சா வர்றதில்லை, மழை தூத்துனா வர்றதில்லை, துணியை காய போட்டிருக்கோம் தண்ணி வருதுன்னா வர்றதில்லை, துணியை துவைக்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், 1000 காரணம். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் மற்றவர்களை பாருங்கள், மாலை போட்டாங்கன்னு சொன்னால் வேலையும் கிடையாது, எதுவுமே கிடையாது, 1 மாதமாக அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. சாப்பாடை நினச்சி என்ன பண்ணுறதில்ல, கவலைப்படுறதில்ல, அடுத்த மாதம் செலவுக்கு என்ன பண்ணுவோன்னு கவலைப்படுறதில்ல, என் வீட்டை யார் பார்த்துக்குவா, அங்கே என் குழந்தை இருக்குது, குழந்தையோடு எத்தனை பேர் நடக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு என்ன பண்ணலை, முடியலை. அதனால தான் கிறிஸ்தவம் வளர மாட்டேன்றது, கிறிஸ்துவுக்குள்ளே வந்த நம்மளும் வளர மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், நான் விசுவாச வாழ்க்கையில் வளரணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில் விழுந்தது போல நான் விசுவாசித்து ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து எருசலேமை கட்டணும். எருசலேமின் ஜீவியங்கிறது விசுவாச வாழ்க்கையில் வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரணும், சமாதானமாக கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். எதற்காக சமாதானம் இல்லைன்னு சொல்லி இதுக்கு முன்பாக வந்த ஜெபத்தில் நான் சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. எருசலேம் என்று சொன்னால் சலேம்னா சமாதானம். எதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொன்னால் நான் ஒழுங்காக என்ன பண்ணலை, இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் பழைய காரியங்களை கொஞ்சம் ஊர்காவை போல் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், தொட்டுக்கிட்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தை இடிக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் உணர்வுள்ள ஒரு இருதயமுடையவர்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு எருசலேமின் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறீங்க, எருசலேமை நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க. என்ன சொன்னாலும் உணர்வே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இருதயம் என்ன ஆயிடுச்சு, கல்லான இருதயம். அது என்ன ஆகாது, அது உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லி ரோமரில் வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாக இருக்கணும். எரிகோவை போய் மறுபடியும் நான் என்ன பண்ணக்கூடாது, கட்ட
கூடாது. எரிகோவை மறுபடியும் கட்டுன்னு சொன்னா யோசுவா கொடுத்த சில சாபங்கள் வரும். ஹல்லேலூயா. உங்களோட இருதயம் உணர்வுள்ள இருதயமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ தாவீதை குறித்து நான் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக எப்போவுமே வச்சிருப்பேன். சவுலினுடைய சால்வை தொங்கலை அறுத்த உடனே மனசு அடித்து கொண்டதுன்னு வேத வசனம் இருக்கிறது. சவுல் யார்? இவனை கொல்லணும்னு நினைச்சவன். அவன் சால்வையின் தொங்கலை அறுத்ததுனால இவனுடைய மனசு என்ன பண்ணுதான்? அடித்து கொண்டதான். அப்போ அடித்து துடிச்சு அப்படி இருந்த அந்த மனசு இங்கே இன்னொருத்தன் பொண்டாட்டி எடுக்கும்பொழுது என்ன பண்ணவே இல்லை? மனசு துடிக்கலை. அவன் புருஷனை கொல்றதுக்கு அவனுக்கு ஒரு லெட்டரை எழுதி அவன் கையிலேயே கொடுத்து அனுப்பும் பொழுது துடிக்கலை. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான போர் வீரன் இவனை கொல்றதுக்கு எழுதி இவன் கையிலேயே கொடுக்குறமேங்கும் போது கூட என்ன பண்ணலை? துடிக்கலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சி பாருங்கள், தப்புல எது பெரிய தப்பு? என்னை கொல்ல ஒருத்தன் நினச்சிக்கிட்டு போராடிக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப நாளாக ஒரு நாயை துரத்துறது போல் என்னை துரத்திக்கிட்டே இருக்கான். அவனை கர்த்தர் சரியாக என் கையில் கொடுத்துருக்காரு. அவன் சால்வையின் அந்த வஸ்திர ஓர தொங்கலை என்ன பண்ணிட்டேன்? அறுத்துட்டேன். இது தப்பா? இல்லை இன்னொருத்தனுடைய மனைவியை நான் எடுத்துட்டு அதுக்காக அவனுடைய கணவனையும் கொண்டு பாவம் பண்ணது தப்பா? எதுக்கு மனசு அடிச்சிருக்கணும்? எதுக்கு என் மனசு துடிச்சிருக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நீங்கள் அதை வாசிங்கன்னா அது 1 சாமுவேல், இது வாசிங்கன்னா இது 2 சாமுவேல். அப்போ இவன் ராஜா கிடையாது, இப்போ ராஜா. முன்னாடி இருந்தது அபிஷேகம். அபிஷேகம் என்ன பண்ணுது? 1 சாமுவேலில் உணர்த்துது. சிங்காசனத்தில் இவன் கிடையாது. ஆனால் 2 சாமுவேலில் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. இப்போ எங்கே உட்காந்தாச்சு? சிங்காசனத்தில் உட்காந்தாச்சு. இப்போ மனசு அடிக்கலை, துடிக்கலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தின் நாட்களில் ஜெபத்துக்கு வரலைன்னு சொன்னால் மனசு துடிக்குது. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட புதுசில் மனசு துடிக்குது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலைன்னா மனசு துடிக்குது. ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுனா துடிக்குது. விசுவாச வாழ்க்கையை விட்டு பரிசுத்த ஜீவியத்தை விட்டு போனால் மனசு துடிக்குது. ஆனால் சபைக்கு வந்து 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆன உடனே இப்போ அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு என்ன பண்ணுதுன்னா என்ன பண்ணிடுது? உணர்வு இல்லாமல் போயிடுது. அபிஷேகத்தினுடைய நிறைவு உணர்வு இல்லாமல் ஆக்குமா? ஆமான்னு தலையாட்டுறீங்களே. ஹல்லேலூயா. அபிஷேகத்தினுடைய நிறைவுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்பு இருந்ததை காட்டிலும் அதிகமாக உங்களுடைய இருதயம் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? துடிக்கும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண உட்காந்தா ஜெபம் வராது. ஒரு மெசேஜ் எடுக்க உட்காந்தா மெசேஜ் வராது. இது உங்களுக்கு புரியாது, எனக்கு புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ சமூகத்தில் இருந்து அவருடைய பிரசன்னத்தை ருசி பார்ப்பதற்கு நீங்கள் ஒரு சின்ன கோபம், ஒரு வாக்குவாதம், சண்டை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒன்றுமே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்போ எனக்கு உணர்வு இருக்குதுன்னு சொன்னால் நான் அனுதினமும் கர்த்தரோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்குள்ளே எப்பொழுதும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? அனல் எரிந்து கொண்டே இருக்கணும். பலிபீடத்தில் அக்கினி என்ன பண்ணிட்டு இருக்கணும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுபோல் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் என்ன ஆகிட்டே இருப்பீங்க? உணர்வுடையவர்களாக. அனல் எப்போ எல்லாம் எனக்குள்ள அனல் இருக்குதோ அப்பெல்லாம் நான் உணர்வுடையவனா என்ன பண்ணிகிட்டே இருப்பேன்? இருந்து கொண்டே இருப்பேன். இந்த உணர்வில்லாத இருதயமாக நான் போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவரை விட்டு போயிட்டுருக்கேன். அப்போ பாஸ்ட் 52 நாள் ஜெபம் வச்சாலும் சரி, 100 நாள் ஜெபம் வச்சாலும் சரி, நான் எங்கே தான் போவேன்? வேலைக்கு தான் போவேன். நான் செய்கிறத நான் செஞ்சுட்டு இருப்பேன், அவங்க செய்கிறத அவங்க செய்யட்டும்னு சொல்லி நம்முடைய இருதயம் என்ன பண்ணிடும்? வலிவி போய்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தாவீது அடுத்து வந்து தீர்க்கதரிசி சொன்ன உடனே என்ன ஆயிட்டான்? உணர்வு அடைந்தான். நீங்கள் அதே போல் என்ன ஆகணும்? இன்ற நாள்லையாவது என்ன பண்ணணும்? உணர்வு அடையணும். இன்னைக்கு வந்திருக்க எல்லாரும் சாயந்தரம் வருவீங்களான்னு பார்ப்பேன் நான். ஹல்லேலூயா. ஏன்னா நான் சாயந்தரம் இருப்பேன். ஹல்லேலூயா. அதனால் இந்த கேட்டு உணர்வு அடைந்து எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி, என் மாமா வந்துட்டார், கொழுந்தியா வந்துட்டா, யார் வந்தாலும் வரலைனாலும் நான் எங்கே வந்துடணும்? ஆலயத்திற்கு வந்துடணும். இன்றைக்கு வருவீங்களான்னு பார்த்துட்டு தான் நான் கிளம்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். அப்போ இந்த எரிகோ பட்டணத்தில் மறுபடியும் அதை கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? மூத்த குமாரனையும் இளைய குமாரனையும் சாபம் கொடுக்குறாரு நம்ம யோசுவா. ஹல்லேலூயா. இதை கட்டுறதுக்கு இப்போ ஒரு கூட்டம் கிளம்புது. நம்ம ஆட்கள் எப்படி எதை ஒன்று பண்ண வேண்டான்னு சொன்னாலும் மறுபடியும் ஒரு கூட்டம் கிளம்புவோம். நாங்கள் அதை என்ன பண்ணுவோம்? எரிகோவை கட்டுவோம். நாங்கள் எருசலேமை கட்டுறது எங்கள் பிளான் இல்லை. ஹல்லேலூயா. எரிகோவை கட்டுறது தான் எங்களுடைய பிளான். வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 34வது வசனம்.
1 ராஜாக்கள் 16:34. போதும். ஹல்லேலூயா. பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். அங்கே யோசுவா என்ன சொல்றாரு? எரிகோவை கட்ட கூடாது. எரிகோவை கட்டுனா அந்த அஸ்திபாரம் போடும் பொழுது மூத்த குமாரன் மரித்து போவான். அங்கே வாசல் வைக்கும் பொழுது இளைய குமாரன் மரித்து போவான். அங்கே ஒருத்தன் சாபம் கொடுத்துட்டு ஆண்டவருக்கு முன்பாக சாபம் கொடுத்துட்டு ஒருத்தன் பொய்யாச்சு. சாபம் கொடுத்து அவரு போயிட்டாரு. ஹல்லேலூயா. இப்போ காலங்கள் ஓடுகிறது. இப்போ ராஜாக்களின் காலம் வந்துருச்சு. இங்கே ஒரு குரூப் இப்போ என்ன பண்ணுது? அதுக்கு வாசிப்போம். அந்த தொடர்ந்து வாசிங்க. ம் 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 போதும். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே. ஹல்லேலூயா. இப்போ யோசுவாவின் நாட்களில் சொன்னது காலம் ஓடுனதுக்கு அப்புறம் உடனே என்ன பண்ணுறாங்க? இப்போ எங்கே போயாச்சு? எரிகோவுக்கு போய் எரிகோவை கட்டுறதுக்கு ரெடி ஆயாச்சு. இதுதான் என்னதுன்னா, நாமளாவே தேடி போய் வாண்டடாக போய் சாபத்தை வாங்கிறது. நான் சொல்கிறது புரியுதா? ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்கள், வேத வசனத்தை ரொம்ப தியானிச்சிடாதீங்க, நிறைய அப்புறம் அறிவு வளர்ந்துடும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், என்னை பாருங்கள். நம்மளா தேடி போய் என்ன பண்ணக்கூடாது? சாபத்தை வாங்க கூடாது. இவன் வாண்டடாக போய் ஆப்பு வாங்கின ஒரு குரூப். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகுப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தன் சாபம் கொடுத்து வச்சிருக்கான். இவனுக்கு தெரியுமோ தெரியாத, ஏன்னா இவன் பைபிள் படிச்சிருக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடனே நீங்கள் பைபிள் இருந்துதான்னு கேட்கக்கூடாது. இது மாதிரி பிரிண்ட் பண்ணிலாம் கொடுக்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் இருந்த பஞ்சாகமமாக ஒரு புக்கு இருந்திருக்கும். ஒரு தோல் சுருகள் எழுதி என்ன பண்ணியிருப்பாங்க? வச்சிருப்பாங்க. இது மாதிரி முழு பைபிளாக கிடச்சிருக்காது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு கிடைச்சது அந்த ஒரு பாதி. அந்த பாதியவே என்ன பண்ணலை? படிக்கலை. நம்ம முழுசாக கொடுத்தாலும் நம்ம படிக்க மாட்டேன்றோம், அது வேற. ஹல்லேலூயா. இவன் படிக்காமல் இவன் என்ன பண்ணியாச்சு? எரிகோவின் மதிலை கட்டுவதற்கு புறப்பட்டு போயாச்சு. சாபம் வந்துருச்சு. இவன் எங்கே இருக்கிறான்? மறுபடியும் அந்த வசனம் ஸ்டார்டிங்கை வாசிங்க. போதும். இவன் எங்கே இருக்கான்? பெத்தேல். பெத்தேல் என்று சொன்னால் என்னது? தேவனுடைய வீடு. சரியா? ஹல்லேலூயா. இப்போ இந்த பெத்தேலில் இருக்கவன் எங்கே இருந்திருக்கணும்? பெத்தேலில் இருந்திருக்கணும். ஆண்டவருடைய வீட்டில் இருந்திருக்கணும். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்திருக்கணும். அவருடைய அபிஷேகத்துக்குள்ளே இருந்திருக்கணும். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அங்கே கொடுக்குற கூளையோ கஞ்சியோ குடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே இருந்திருக்கணும். இவர்களுக்கு என்னது அப்படின்னு சொன்னால், கிளம்பியாச்சு குடும்பமாக, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஒரு குரூப்பு ஏற்கனவே அங்கேருந்து கிளம்பி தான் எங்கே வந்திருக்கு? இங்கே போய் வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த தேசத்திற்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வந்தாச்சு. இங்கேருந்து மறுபடியும் எங்கே போகிறது? நாங்கள் எரிகோவை கட்டுறதுக்கு போகிறோம். அப்போவாவது சூடு உள்ளவன், சொரணை உள்ளவன், உணர்வு உள்ளவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட்டு பையன் சாகும் பொழுதாவது அறிவு வந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உணர்வு உள்ளவனாக இருந்தால் என்ன வந்திருக்கணும்? ஹல்லேலூயா. உணர்வு உள்ளவனாக இருந்தால் என்ன இருந்திருக்கும்? உடனே உணர்ந்து, ஐயோ நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிச்சுட்டு இவன் எங்கே ஓடி இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பெத்தேலுக்கு ஓடி இருப்பான். அவன் என்ன பண்ணலை? திருந்தலை. ஏன்னா அவன் யாரு? நம்ம கூட சேர்ந்தவன். ஹல்லேலூயா. அவன் யாரு? நம்ம கூட சேர்ந்தவன். இல்லை, நம்ம அவன் கூட சேர்ந்துருக்கோம். ஹல்லேலூயா. இப்போ அஸ்திபாரம் போடும்பொழுது மூத்த பையன் செத்துட்டான். இப்போ உணர்வு கிடையாது. அடுத்து சொன்னபடியே இப்போ வாசல் நல்லா தேக்கில் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் பயங்கரமாக ஒரு மரத்தை எடுத்துட்டு நம்ம ரொம்ப அறிவாளித்தனமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை செய்ய போயிட்டான். வாசலை வைக்கிறதுக்கு போயாச்சு. நல்ல கதவுகள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் வச்சுட்டான். இப்போ யாரு? இளையகுமாரன் மரித்து விட்டான். ஹல்லேலூயா. அது வேதவசனம் எப்படி இருக்குது பாருங்க. ஆண்டவர் கொன்று போட்டாருன்னு சொல்லலை, இல்லை அவன் என்ன ஆனாங்கிறதுக்கு. அது வேதவசனம் எப்படி இருக்குது? சாக கொடுத்தான். சாக கொடுத்தான்னு என்னது? நானா வம்படியா போய் சாக கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானா வாண்டடா கொண்டு போய் என்ன பண்றது? சாக கொடுக்கிறது. நானா வாண்டடா போய் ஒரு கந்து வெட்டிக்காரங்கிட்ட ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறது. ஹல்லேலூயா. நானா போய் ஒரு ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிறது போல. இது என்ன பண்ணணும்? நம்ம உணர்வடையும்.
இந்த மூத்த குமாரன் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய சரீரம், வியாதி, சில பலவீனங்கள். ஹல்லேலூயா. அதே போல் இந்த இரண்டாம் அடுத்த குமாரன், ஹல்லேலூயா, இளைய குமாரன் நினச்சி பார்த்தா இது நம்முடைய உள்ளான ஒரு மனிதன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணப்படுது? அடிபடுது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஃபர்ஸ்ட் அடி அடிக்கும் போது என்ன பண்ணிடணும்? ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு ஆஞ்சியோ வருதுங்கும் பொழுதே அது எதுக்கு வந்திருக்கு? இந்த சுகர் எதுக்கு வந்திருக்கு? இந்த ப்ரெஷர் எதுக்கு வந்திருக்கு? இந்த கேன்சர் எதுக்கு வந்திருக்கு? எப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இதுலேயே என்ன பண்ணிடணும்? காரணத்தை கண்டுபிடிச்சிடணும். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து போனால் உள்ளான மனிதன், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய வாழ்க்கை, அபிஷேகம் என்ன பண்ணப்படும்? அடிபடும். அந்நிய பாஷை வராது. அந்த ஒரே வார்த்தையிலேயே தொங்கிட்டே இருக்க வேண்டிதான். ஹல்லேலூயா. அதுக்கு மேலே என்ன பண்ணாது? வார்த்தை வராது, வரங்கள் வெளிப்படாது. யோசிச்சு பாருங்க, நான் எதை எரிகோவை கட்டுறேன், கர்த்தர் எதிலிருந்து என்னை அழைத்து கொண்டு வந்தார். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவர் உங்களை எப்படி ரட்சிப்புக்குள்ளே நடத்தி கொண்டு வந்தாருன்னு தெரியும். என் சொந்த பந்தத்துக்காக நான் சில நேரம் கோயிலுக்கு போகிறேன்னா, அங்கே போய் நான் சில நேரம் காணிக்க போடுறேன்னா, அங்கே போய் சில நேரம் நான் கூழ் குடிக்கிறேன்னா, இங்கே வரும்போது வெள்ளை சேலை, அங்கே போகும்போது மஞ்சள் சேலை இருக்கான்னு யோசிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இங்கே வரும்பொழுது சபை ஆராதனை, அங்கே போகும்போது பாத யாத்திரை ஆராதனை போகிறோமான்னு யோசிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. என்ன சொன்னால், கடந்த நாட்களில் ஒரு சிஎஸ்ஐ சபையில் இருந்து முடிச்சுட்டு ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க கணவர் உடம்பு சரியில்லைன்ட்டு போய் நான் அவங்க வீட்டில் ஜெபிச்சுட்டு அடுத்து இன்னொருத்தவங்க வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு அந்த சபை ஊழியர் என்னை ஒவ்வொரு வீட்டுக்காக கூப்பிட்டு போகிறார். ரெண்டாவது வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி அவர் என்னை கூப்பிட்டு போன சபை ஊழியர் சொல்கிறாரு, இது மாதிரி அங்கே அவங்க வீட்டில் உடம்பு சரியில்லை, அவங்க வீட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு இங்கே கூப்பிட்டு வரோம், அதான் உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, ஏன்னா நைட்டு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். சொன்ன உடனே அங்கே இருக்கிறவருக்கு கோவம் வந்துச்சு. அவள் வீட்டுக்கு எதுக்கு பாஸ்டர் கூப்பிட்டு போனீங்க? அவள் புருஷனுக்கு உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோயிலுக்கும் வர்றா, அங்கே போயிட்டு காளி கோயிலையும் ஹல்லேலூயா என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அதுக்காக சொல்கிறேன், போய் அங்கேயும் நின்று வேண்டுதல் பண்ணுறான். நான் அங்கே போகும் பொழுது அந்த ஊர் கோயில்காரன் என்ன பண்ணுறான், என்னைய சொல்லி திட்டுறான். நீங்கள் அசனம் போடுறீங்க, நீங்கள் பிரதிஷ்டை வைக்கிறீங்க, உங்கள் ஊர் பொம்பளை வந்து எங்கள் கோயிலில் அவன் என்ன பண்ணுறான், காரி துப்புறான். அவர் எங்களே துப்புனார். ஹல்லேலூயா. அவளுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்ட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது? மறுபடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போய்விடக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. நான் கட்ட வேண்டியது என்னது? எருசலேம். விசுவாச வாழ்க்கையில், பரிசுத்த ஜீவியத்தில், அபிஷேகத்துக்குள்ள, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் என்ன பண்ணணும்? மறுபடியுமாக வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதுக்குள்ளே நான் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதை கட்டப்படுறதுக்கு என் அஸ்திபாரம் எரிகோவில் அஸ்திபாரம் நான் போடக்கூடாது. என் அஸ்திபாரம் எங்கே போடணும்? கிறிஸ்துவின் மேலே. ஹல்லேலூயா. ஆகாதென்று தள்ளினக்கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. எவர்கள் இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் இவரை சிலுவையில் அறையட்டுன்னு ஒப்பு கொடுத்தார், அவர்கள் தள்ளின அந்த இயேசு இன்றைக்கு உலகம் முழுவதுக்கும் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மேலே என் அஸ்திபாரம் இருக்கணும், கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் இருக்கணும். ஏன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு குற்றமும் இல்லை, பாவமும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனைப் போல மகத்துவம் உள்ள ஒரு தேவன் இந்த பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள மெய்யான தேவனாக இருக்கிறார். அவர் மேலே நான் விசுவாசத்தோடு கூட இருந்தேன்னு சொன்னால், நான் மற்ற மனிதர்களிடத்துல போய் என் கவலையை சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. மற்றவர்கள்ட்ட போய் நான் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டேன்? புலம்பிட்டு இருக்க மாட்டேன். புலம்புறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரமாக கொடுக்குறாங்க, போன போட்டு ஃபுல்லாக புலம்புங்க. ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர்கிட்ட புலம்புங்க, ரெண்டாவது ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவங்க 2 பேர் இருக்காங்க. உங்களுக்காக பல லட்ச வேலைகளெல்லாம் விட்டுட்டு, ஹல்லேலூயா, அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருந்தால் லட்சக்கணக்கில் என்ன பண்ணியிருக்கலாம்? சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் எருசலேமை கட்டணும், இந்த சபையை கட்டணும், இந்தவர்களுடைய குடும்பங்களை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் உங்களுக்காக என்ன பண்ணுறாங்க? முழு நேரமாக அது என்னது, தியாகம் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஹல்லேலூயா. இந்த 52 நாள் இவங்களை எங்கே கூப்பிட்டாலும் 2 பேரும் போக மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. அவர் சொல்லிடுவார் ஒரே வார்த்தை, எனக்கு 52 நாள் ஜபம் இருக்குப்பா, உனக்கு கல்யாணம் இருந்தாலும் சரி, கருமாதி இருந்தாலும் சரி, வரமாட்டேன்ருவார். ஹல்லேலூயா. அப்படி உங்களுக்காக தியாகமாக இருக்கார். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அங்கே எரிகோ கட்டுறதுக்கு நாங்கள் கிளம்பிடுறோம், நாங்கள் அங்கே வேறு ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்குது, இங்கே வேலை செய்ய வேண்டியது இருக்குது. நீங்கள் எங்கே போயிடுறீங்க? எரிகோவை கட்ட போயிடுறீங்க. இவர்கள் 2 பேர் என்ன பண்ணுறாங்க? இங்கே உட்காந்து
எருசலேமை கட்டுறாங்க, விசுவாசிகளை கொண்டு வாங்க, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுங்க, குடும்ப வாழ்க்கையை கட்டுங்கன்னு சொல்லி இவங்க உங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்காவது என்ன பண்ணுங்க? உணர்வடைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் நீங்களே கை வச்சு சொல்லுங்க, நான் கட்ட வேண்டியது எருசலேம், எரிகோ அல்ல, எரிகோ அல்ல, எரிகோ அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கட்டப்படணும், குடும்ப வாழ்க்கையில் கட்டப்படணும், பரிசுத்த ஜீவியத்தில் கட்டப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நிறைய பேர் பக்கத்தில் இருக்கவங்க கையை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எந்த சபையிலையும் அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை கொடுத்து நல்லா இருக்கீங்களா, கர்த்தர் நல்லா, எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு பரிதாபம் ஒன்று உண்டாகும். நாங்கள் உட்காந்துருக்கும் போது கவனிச்சிருக்கேன். என்ன சொன்னால் பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம பக்கத்தில் சில நேரம் ஆள் இருக்காது, 2 பேர் கை கொடுத்துக்குவாங்க. அந்த இன்னொருத்தர் தனியாக உட்காரும் பொழுது ஒரு வருத்தம் வரும் பாருங்க, இந்த இடத்துல கூட நமக்கு யாரும் இல்லையா அப்படிங்கிற ஒரு வருத்தம் என்ன பண்ணும் பாரு. யாராவது அப்படி ருசிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு வருத்தத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. யாருமே இல்லையா? பரவாயில்ல, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு துணையை வச்சிருப்பார் போல் இருக்கு பக்கத்தில். நான் பல நேரம் அப்படி நினச்சிருக்கேன். இப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து கேளுங்க, ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நான் திரும்பி பார்த்தா ஒரு ஆளும் இருக்காது. திரும்பி பக்கத்தில் ஒருத்தரை பார்த்தா அவரை சொல்கிறதுக்கும் மனசு வராது. ஹல்லேலூயா. நம்ம இப்படி குழந்த மாதிரி இருப்போம், பக்கத்தில் ஒரு ஆள் யானை மாதிரி இருந்தோடனே நமக்கு வருமா மனசு? ஒரு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது, கையை கொடுத்தாலே எனக்கு நொறுக்கிடுவாங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஹல்லேலூயா. அதனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். தாவீதை போல, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்ங்கிற மாதிரி உங்கள் இருதயத்தில் கை வச்சு நீங்களே சொல்லிக்குவாங்க. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? தேற்றுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் நான் என்ன பண்ணணும்? எரிகோவை கட்டுறதுக்கு ஒரு நாளும் போய்விடவே கூடாது. எரிகோவை கட்டுனேன் அப்படின்னு சொன்னால் முதலாவது மூத்த குமாரன் சாக கொடுக்குறோம். என் சரீரத்தை என்ன பண்ணுறேன்? சாக கொடுக்குறேன். அதற்கு அந்த ஒரு எச்சரிப்பில் நான் கீழ்ப்படியாமல் மறுபடியும் நான் எரிகோவை கட்டுவது, மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளேயே நான் போக விரும்புகிறேன்னு சொன்னால் என்னுடைய இளைய குமாரன் ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுறான்? அடி வாங்குகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதவசனம் கூறுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் குத்தி குத்தி பார்த்துட்டே இருப்பார், கடைசியாக துக்கப்பட்டு விட்டுருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ஸ்டேஜ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யார் சொன்னாலும் உங்களுக்கு என்ன வராது? உணர்வு வராது. நான் தான் எல்லாமே, நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு என்ன பண்ணுவீங்க? போயிடுவீங்க. ஹல்லேலூயா. அப்படி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முடிவில் கானானில் இருக்க மாட்டோம், எருசலேமில் இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. எங்கே இருப்போம்? பாதாளத்தில், நரகத்தில். ஹல்லேலூயா. போயிட வேண்டிதான், எரிகோவின் வாழ்க்கைக்குள்ளேயே போயிட வேண்டிதான். அதனால் ரொம்ப உணர்வுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. நெகேமியா 2:17 வாசிப்போம். ம் 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 போதும். ஹல்லேலூயா. நெகேமியா 2:17 சொல்லுகிறது, எருசலேம் எப்படி இருக்கான்? பாழாய் கிடக்குது. ஹல்லேலூயா. அதன் வாசல்களும் என்ன ஆயிருக்கு? அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கா. நான் சொல்றேன் உங்களுக்கு முன்பாக, எரிகோவும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? மதில் இடிக்கப்பட்டிருக்கிறது, பட்டணம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. இங்கு எருசலேமுடைய மதில்கள் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறது? அலங்கம் என்ன பண்ணியிருக்கு? இடிக்கப்பட்டு கிடக்குது, பாழாய் போய் கிடக்குது, அக்கினியால் பட்சித்து போய் கிடக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய மனசு எரிகோவை கட்டுறதுல இருக்கா, எருசலேமை கட்டுறதுல இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்கள் தியானிச்சு பாருங்க. அங்கே இரிஞ்சு கிடக்குது. இந்த பெத்தேலில் இருக்கிறவனுக்கு என்ன பண்ணலை? மனசு எருசலேமை போய் கட்டணுங்கிறதுக்கு இல்லை, எரிகோவை கட்டணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய இருதயம் எதில் இருக்கிறது? ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் ஒன்றை செய்யணும், அவருக்காக நான் வைராக்கியமாக நிற்கணும், அவருக்குள்ளே நான் நிலையாக இருக்கணும், ஆவியில் நான் வளரணும், அபிஷேகத்தில் வளரணும், என் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்க்கணும், என்னுடைய சபை ஆவிக்குரிய சபையாக இருக்கணும், இந்த பட்டணத்தை நான் ஆவிக்குரிய பட்டணமாய் மாற்றணும்னு சொல்லி எதற்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்க? இன்னும் நான் வேலைக்கு போகணும், எனக்கு வீட்டை கட்டணும், எனக்கு ஒரு தோட்டத்தை வாங்கணும், எனக்கு ஒரு காரை வாங்கணும், எனக்கு 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 எனக்குன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்கே போயிட வேண்டிதான்? ஐஸ்வர்யவான் எங்கே போனா? பாதாளத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எனக்குன்னு வாங்கிட்டு எங்கே போக வேண்டிதான்? கடைசியா பாதாளத்துக்கு போயிட வேண்டிதான். ஹல்லேலூயா. ஆனால் நான் எருசலேமை கட்ட பிரயாசப்படுகிற பொழுது, எருசலேமை கட்டுவதற்காக நான் வாஞ்சையோடு கூட ஓடுகிற பொழுது, நம்ம எதெல்லாம் தேடி போகிறோமோ அதையெல்லாம் கர்த்தரே என்ன பண்ணுவார்? நமக்கு
கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் எருசலேமை கட்டுவதற்கு என்ன பண்ணுங்க? வாஞ்சையுடையவர்களாய் மாறுங்கள். அந்த வசனத்தை தொடர்ந்து அடுத்து பாருங்க. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எருசலேமை கட்டுறதுல தான் என் இருதயம் என்ன பண்ணணும்? இருக்கணும். அந்த இருதயம் அங்கிருந்து ஒருவருக்கும் இல்லை. நெகேமியாவுக்கு என்ன பண்ணுது? இருதயம் வருகிறது. ஹல்லேலூயா. நான் எருசலேமின் அலங்கத்தை கட்டுறேன். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை கட்டுங்க. யார் குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ, எரிகோவை தேடி உங்களுடைய பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கலாம், உங்களுடைய பேரம்பேத்திகள் ஓடிக்கொண்டிருக்கலாம், உங்களுடைய கணவன் ஓடிக்கொண்டிருக்கலாம், உங்களுடைய மனைவி ஓடிக்கொண்டிருக்கலாம். அவர்களை எல்லாம் என்ன பண்ணுங்க? எருசலேமை கட்டுவோம், தேவராஜ்யத்தை கட்டுவோம் என்று சொல்லி கர்த்தருக்குள் நீங்க கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் கட்ட வேண்டியது எருசலேம். எரிகோவை கட்டக்கூடாது. எரிகோவை கட்டுவதற்கு நான் பிரயாணப்பட கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 102ஆம் சங்கீதத்தில் நம்ம வசனத்தை வாசிச்சோம் என்று சொன்னால், கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். தேவன் கட்டுவது எது? சீயோன். ஹல்லேலூயா. சீயோன் என்கிறது பரலோகத்தை குறிக்கிறது. அவர் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கார்? ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவர் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை அங்கே கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? இங்கே கர்த்தருக்காக ஒரு ராஜ்யத்தை கட்டி என்ன பண்ணணும்? எழுப்பணும். செத்து போனால் நான் மட்டும் எங்கே போயிடக்கூடாது? பரலோகம் போயிடக்கூடாது. என் பக்கத்து வீட்டுக்கார அக்கா வரணும். நான் யாருக்கிட்ட சண்டை போட்டிருந்தோம் அவங்களாம் என்ன பண்ணியிருக்கணும்? வரணும். அதுக்கு முன்னாடி நான் சண்டை போட்டிருக்கேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர்களோடு கூட நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஐக்கியப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. அவர்களோடு கூட நான் என்ன பண்ணியிருக்கணும்? எந்த ஒரு மனஸ்தாபம் என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. பேசி அவர்களோடு கூட ஐக்கியப்பட்டு அந்த ஜனத்தோடு கூட என்ன பண்ணணும்? நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த இன்னொரு குறிப்பை கூட நாம் அடுத்த குறிப்புக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ரெண்டாவது, எரிகோவுக்கு என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது குறிப்பு, எங்கே போகக்கூடாது? எதை கட்டக்கூடாது? எரிகோவை கட்டக்கூடாது. ரெண்டாவது, எரிகோவுக்கு போகக்கூடாது. இங்கே ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? எரிகோவிற்கு போக புறப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. எங்கேருந்து போகிறான்? மறுபடியும் அந்த வசனத்தை ஸ்டார்டிங்கை மட்டும் வாசிங்க. ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் என்ன பண்ணிட்டான்? அகப்பட்டான். முதல் சொன்னது போல தான். எங்கே இருக்கணும்? எருசலேமில் இருக்கணும். போகிறது எங்கே? பிரயாணம் எங்கே போகிறது? எரிகோவுக்கு போகிறது. போகும்பொழுது இப்போ என்ன ஆயிடுச்சு? கள்ளர் கையில் சிக்கிட்டான். ஹல்லேலூயா. எல்லாரும் அவனை அடித்து நொறுக்கி வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சிட்டு போட்டுட்டு போயிட்டானுங்க. ஹல்லேலூயா. குற்றுயிராக. நான் ஃபஸ்ட்டு கட்டவே கூடாது. கட்டுறதுக்காக போகிற வழியில் என்ன கிடப்போம்? நம்ம குத்துயிரும் சொல்லுவோம் இல்லைங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தா குத்துயிரும் கொலை உயிருமா கடக்கிறாங்க. நம்ம எப்படி இருப்போம்? குத்துயிரும் கொலை உயிருமா கடப்போம். எருசலேமில் இருந்தவன் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஆண்டவர் இதை ஒரு காரியமாக சொல்கிறார். ஹல்லேலூயா. எங்கே இருந்திருக்கணும்? எருசலேமில் கம்முன்னு இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அழகாக எருசலேமில் என்ன இருக்குது? தேவாலயம் இருக்குது. அங்கே என்ன இருக்குது? தேவாலயம் இருக்குது. அங்கே எருசலேமுக்குள்ளே இருந்தோமா, ஆண்டவர் விடுவித்து ஒன்று கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னால் அந்த திசை பக்கமே என்ன பண்ணக்கூடாது? எட்டி பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. அங்கே இருந்தால் பிரித்து கொண்டு வந்து வச்சுருக்காரு. நீ எதுக்கு அங்கே போகணும்னு ஆசைப்படுற? அங்கே என்ன வேணால் உனக்கு கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. உனக்கு அங்கே சொத்து கிடைக்கட்டும், சுகம் கிடைக்கட்டும், ஆஸ்தி, அந்தஸ்து, பொண்ணு எல்லாம் கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. என்ன கிடைச்சாலும் என்ன பண்ணிடக்கூடாது? மறுபடியும் அந்த திசைக்கே போக கூடாது. இந்த இடத்துல இவன் பிரயாணத்தை மேற்கொண்டு போயாச்சு. அங்கே அவனை அடித்து என்ன பண்ணியாச்சு? குத்துயிரும் கொலை உயிருமா என்ன பண்ணிட்டாங்க? போட்டாங்க. ஹல்லேலூயா. இவனை போட்டதுக்கப்புறம் அந்த வசனங்கள் அடுத்தடுத்த வசனம் தெரியும். ஒவ்வொருத்தராக வராங்க. எல்லோரும் பார்க்காம என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டு அவனை போட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு சமாரியன் மாத்திரம் என்ன பண்ணுறான்? போய் அவனை பராமரித்து அவனுக்காக அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து பராமரிக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ள ஒரு உணர்வு எப்போவுமே என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணிடக்கூடாது? போய் பிரயாணத்தை
மேற்கொண்டக்கூடாது. ஏன் பிரயாணம் எங்கே இருக்கணும்? அக்கறைக்கு போவோம் என்று இயேசு கூப்பிட்ட பொழுது எப்படி நம்மளை அக்கறைக்கு அவர் கூப்பிட்டு போகிறாரு, அது மாதிரி ஆண்டவர் நம்ம அழைக்கும் பொழுது எங்கே அழைச்சிட்டாரு? நித்திய ஜீவனுக்காக. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் தான் நம்முடைய இலக்கு. நான் மரித்து நாளைக்கு எங்கே இருக்கணும்? அவரோடு கூட என்ன பண்ணணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இருக்கணும். அதற்காக தான் என்னுடைய பிரயாணம், அதற்காக தான் என்னுடைய ஓட்டம். அந்த ஓட்டத்தை மாத்திரம் தான் நான் என்ன பண்ணணும்? ஓடணும். இடையில உலக வாழ்க்கைக்கு நேரம் மறுபடியும் என்னுடைய பிரயாணத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாது? போகக்கூடாது. போனவன் எங்கே மாட்டிக்கிட்டான்னு சொன்னால், கல்லர் குகையில் என்ன பண்ணிட்டான்? கல்லர் கைகளிலே மாட்டிக்கிட்டான். ஹல்லேலூயா. இந்த கல்லர் என்று சொன்னால் என்ன? திருடன். வேதவசனம் நமக்கு அருமையாக சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வாரான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு பண்ணுகிற சில பிரயாணத்தில் என்ன பண்ணிடுறோம்? பலர் கல்லர் கைகள் என்ன பண்ணிடுறோம்? அகப்பட்டு விடுகிறோம். கள்ள உபதேசம், கள்ள ஊழியக்காரன், ஹல்லேலூயா, கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் போய் என்ன பண்ணிடுறோம்? டப்புன்னு போய் உன்னை நீட்டிடுவோம். சொல்லுங்கள், என்ன நீட்டுறோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்கள். தலையை தான். ஹல்லேலூயா. வரம் பெற்ற தீர்க்க தரிசனம் ஊழியர்னு சொல்லி போஸ்டர் பார்த்தோன்னே ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு ஓடி போய் என்ன பண்ணிடுறது? தீர்க்க தரிசனம் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்கள். தலையை வெட்டுறதுக்கு என்ன பண்ணுறது? ஆடு எப்படி தலையை கொடுக்குதோ போய் கொடுத்துட்றோம். ஹல்லேலூயா. போஸ்டரை பார்த்தோன்னே ஓடுறது, யூடியூப்பில் நோட்டீஸை பார்த்தோன்னே ஓடுறது, விளம்பரத்தை பார்த்தோன்னே ஓடுறது. ஹல்லேலூயா. அங்கே போயிட்டு எங்கே வர்றதில்லை? சொல்லுங்கள். அங்கே போயிட்டு எங்கே வர்றதில்லை? சபைக்கு வர்றதில்லை. இங்கே உபவாச ஜெபம் நடக்கும், இதை விட்டுருவோம். ஹல்லேலூயா. அங்கே ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்துச்சு, அங்கே ஒரு பிரபலமான ஊழியக்காரர் வரார், எங்கே போவோம்? அங்கே போயிடுவோம். நம்ம அப்போ அங்கே போகும்போது மட்டும் பக்கத்து வீட்டுக்கார அக்கா எல்லா அக்காவையும் சேர்த்து என்ன பண்ணுவோம்? கூப்பிட்டு போவோம். மாவரைக்க போகிற அக்காவை கூட மாவாலாம் அப்புறம் அரைச்சிக்கலாக்கா வாக்கான்னு கூப்பிட்டு போவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபைக்கு வரும்போது கூப்பிட்டே வரமாட்டோம். உங்களுடைய பிரயாணம் எங்கே இருக்குது? கல்லர் கையில் மாற்ற மாதிரி போய்கிட்டு இருக்கா? ஹல்லேலூயா. இங்கே சபை ஊழியர் இருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு ஊழியக்காரர் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவர் வச்சுருக்காரு. இங்கே நான் வர்றேன்னா, இங்கே இருக்கிற ஜெபத்தில் நான் சரியாக பங்கு பெறேன்னா, அதுவே இல்லை. ஆனால் எங்கெல்லாம் விளம்பரம் கிடைக்குதோ கிளம்பி போயிடுறது. அங்கே போயிட்டு அவன் ஒரு கள்ள உபதேசம் சொல்கிறது. எத்தனை கள்ள உபதேசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபதேசங்கள் என்ன பண்ணாது? நமக்கு தெரியாது. திரித்துவ தெய்வம்னா என்ன தெரியாது. பாஸ்டர் சொன்னாலும் நம்ம அதை காது கொடுத்து கேட்கறது இல்லை. நான் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கேன், பாஸ்டர் அவ்வளவு பிரசங்கம் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காப்புல. ஹல்லேலூயா. அவர் வீடியோ பார்த்துருக்கீங்களா? நீங்கள்லாம் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா வர்றதில்ல, உட்காந்து பார்த்துக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த யூடியூப்பில் போடுறது எதுக்குன்னா, தூரத்தில் இருக்கிறவங்க எதை என்ன மாதிரி இப்படி தூரத்தில் யாராவது கிடக்கிறாங்கன்னா பார்க்குறக்காக தான். எதுக்கு போட்டாங்க? யூடியூப்பில். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சர்ச்சுக்கே வர்றதில்லை. அங்கே வேலை செய்யும்போது போட்டு விட்டுக்கிறது, அங்கே பாத்ரூம் கழுவும் போது அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குது, சமையல் ரூமில் சாப்பாடு செய்யும்போது ஓடிட்டு இருக்குது. யார் கேட்குதோ கேட்கலையோ அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கெல்லாம் என்ன ஆகணும்? உணர்வு அடையணும். யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு நாய் எப்படி கண்டதெல்லாம் திங்குமோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் போனால் அடுத்த பிரசங்கம், அடுத்த பிரசங்கம் போனால் அடுத்த பிரசங்கம். கேட்டால் நான் பிரசங்கம் மட்டும்தான் பார்ப்பேன். எதையாவது கேட்டு திருந்திருக்கமானா? இல்லை. ஏதாவது புரிஞ்சுதான்னா? இல்லை. ஹல்லேலூயா. பார்ப்போம் 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 பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா உனக்கு காது இருக்குது, நீ பார்த்துக்கிட்டே இருப்ப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் உணர்வடைங்க. எது கள்ள உபதேசம்னா என்னன்னு தெரியணும், எவன் கள்ள ஊழியக்காரன், எது கள்ள தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம்னு சொன்னால் நடந்ததெல்லாம் சொன்னோன்னு எனக்கு என்ன நினச்சிட்றோம்? அவன் உண்மையான தீர்க்க தரிசி. நடந்ததை யார் கூட சொல்கிறா? நீ இந்த குறி கேட்குறவன்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நடந்தது 2 வார்த்தையை சொன்ன உடனே இவன் அப்படியே சரண்டர் ஆயிடுவான். ஆமாம், ஐயோ இவர் தான் உண்மையாக குறி சொல்கிறோன்ட்டு என்ன பண்ணிடுவான்? போய் தலையை கொடுத்துட்றது. தீர்க்க தரிசனம்னு சொன்னால் நடந்ததை சொல்கிறதுக்கு என்ன கிடையாது? தீர்க்க தரிசனம் கிடையாது. இப்போ தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களாம் பாருங்கள், உனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்குமே, உனக்கு ஒரு கல்யாணம், எல்லாருக்கும் தான் கல்யாணம் முடியுது, எல்லாருக்கும் தான் குழந்தை இல்லாமல் இருக்குது, பாதி பேத்துக்கு என்ன இருக்குது? கர்ப்பத்தில் சில கட்டி இருக்குது. இதெல்லாம் சொன்னோன்னு என்ன ஆயிடுது? தீர்க்க தரிசனம். ஒரு 100 பொண்ணுங்க இருந்தால் அங்கே 2 பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பண்ணும்? இருக்க தான் செய்யும்.
இதை நீ சொல்லிட்டு பயங்கரமான தீர்க்க, இது இன்ஸ்டாவில் ஒரு கட்டிங்கில் ஒரு வீடியோ, யூடியூப்பில் ஒரு வீடியோ, போடுற பிரசங்கத்தில் போஸ்டர்ல எல்லாம் அல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன கிடையாது? தீர்க்க தரிசன வரம் கிடையாது. வரம் இருக்கிறவன் ஃபஸ்ட்டு விளம்பரப்படுத்தவே மாட்டான். ஆவியானவர் தலையிலேயே ஒரு போடு போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்க தரிசன வரம் இருக்கிறவன் விளம்பரப்படுத்தவே மாட்டான். அது என்னுடைய கருத்து. இது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலினாலும் சரி. ஆமென். ஆகையால் கள்ள ஊழியர் கையில், கள்ள சத்தியத்தில் என்ன பண்ணிடாதீங்க, அகப்பற்றாதீங்க. அப்போ எப்படி கிடப்பீங்க? குத்துயிரும் கொலை உயிருமா கிடக்கணும். அப்போ உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னால் வரமாட்டான். ஓடி ஓடி ஒரு கூட்டத்துக்கு போய் காணிக்கை அள்ளி போட்டிங்களே வரமாட்டான். அன்னைக்கு சமாரியனாகிய சபை ஊழியர் தான் வரணும். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? புரியுதா? சமாரியனாகிய சபை ஊழியர் தான் வரணும். ஏமா அங்கே போனீங்க, அங்கே போக வேண்டான்னு சொன்னமே கேட்டிங்களா? அன்னைக்கு கூட ஒருத்தன் சாத்தாங்குளத்துலேருந்து வந்து கத்திட்டு போனான், கேட்டிங்களா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு உணர்வு அடைவீங்க. இந்த கடைசி காலம் வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. நான் எதை கட்டணும், எந்த இடத்துல நான் இருக்கணும், அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் கொடுத்த இடத்துல இருங்க. அவர் சொன்ன இடத்துல சாட்சியாக இருங்க. அவர் உங்களை எந்த இடத்துல வச்சுருக்காரோ அங்கே இருங்க. அதை விட்டுட்டு எல்லாரை போல காற்றடிக்கிற திசைக்கெல்லாம் பறக்கணும்னு நினச்சா ஒரு நாள் குப்பையா சொல்லுங்க. காற்றடிக்கிற திசையிலெல்லாம் நான் போனேன்னா என்ன ஆயிடுவேன்? குப்பையாக போயிடுவேன். அன்னைக்கு நான் போன இடம் எங்கேன்னு தெரியாது, நானும் இருக்க மாட்டேன், என் குடும்பமும் இருக்காது. ஹல்லேலூயா. அதற்கு நான் காற்றடித்த குப்பையை போல் பறக்காமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்? அஸ்திபாரம் போட்டிருக்கணும். பலமாக போடுறதுங்கிறது வேறு. ஃபஸ்ட்டு அஸ்திபாரமே நான் போட்டிருக்கணும். கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போட்டிருக்கணும். என் புருஷன் மேலேயோ, என் பொண்டாட்டி மேலேயோ, என் பிள்ளைகள் மேலேயோ அஸ்திபாரம் போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் மேலே போட்டும் இல்லை. கிறிஸ்து இயேசுவின் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கணும். அந்த கண்மலையாகிய கிறிஸ்து மேலே அஸ்திபாரம் நான் போட்டிருந்தேன்னு சொன்னாதான் எத்தனை காற்று அடித்தாலும், கடல் புயல் அலைகள் ஓங்கி உங்கள் மேலே அடித்தாலும் என்ன பண்ண மாட்டீங்க? பறந்து போக மாட்டீங்க. குப்பையை போல் ஒரு நாள் போயிட மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் பார்த்தா சில நேரம் எல்லாரும் முறைக்கிறது போலவே தெரியுது எனக்கு. ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 36 நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால், சாலமோன் வந்து அந்த வசனத்தை நீங்கள் வாசிருங்க. சாலமோன் வந்து இப்போ சிமேயிக்கு ஒன்று சொல்கிறார். ம் ம் வாசிங்க அப்படி. போதும் போதும் போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது தன்னுடைய முதிர் வயதின் நாட்கள் அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக சாலமோன்ட்ட என்ன பண்ணிட்டாரு? இப்படி ஒருத்தன் சிமேயிங்கிறவன் என்ன பண்ணான்? பயங்கரமாக திட்டுனா, தூசிச்சு. அவன் என்ன பண்ணு, பார்த்து வச்சுக்கோ, ஒரு நாள் நேரம் கிடைக்கும்போது போட்டுரு. அப்பாங்காரன் பையன்கிட்ட தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு தாவீது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அடுத்ததாக பார்க்குறோம், இந்த இடத்துல இப்போ சாலமோன் வந்ததுக்கப்புறம் இவன் என்ன பண்ணலை? உடனே போய் கொல்லலை. சிமேயியை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான். பின்பு ராஜா சிமேயை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி என்ன பண்ணணும்? அங்கேயே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கே தானே குடியிரு. சிம்பிளாக சொல்கிறான். அல்லேலூயா. உங்கள் அப்பா கொல்ல சொல்லியிருக்காரு. இவன் என்ன பண்ணுறான்? பொறுமையாக உனக்கு எருசலேமில் ஒரு வீட்டை கட்டி எருசலேமுக்குள்ளேயே இரு. அதை விட்டு என்ன பண்ணிடாத, வெளியே வராத. வெளியே வந்தால் கண்டிப்பாக போட்டுருவேன். அல்லேலூயா. இதை வெளியே வர்ற நாளில் கொன்றுவேன். இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. இதை சொல்லியாச்சு, சம்மந்தப்பட்ட ஆளுக்கிட்ட சொல்லியாச்சு. 3ஆம் மனுஷன் மூலியமாக சுற்றி விட்டா கூட மாற்றி போய் சொல்லிட்டான்னு சொல்லலாம். நேராக கூப்பிட்டு மூஞ்சுக்கு முன்னாடி நிற்க வச்சு, இதுதான், இதை நீ மீறின அப்படின்னா உன்னை போட்டுருவோன்னு சொல்லி அனுப்பியாச்சு. நம்மால் போனான். அதை வாசிப்போம். 38ஆம் வசனத்தை பாருங்க. சிமேயி ராஜாவை பார்த்து, அது நல்ல வார்த்தை, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி சிமேயி அநேக நாள் எருசலேமிலே குடியிருந்தான். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நம்ம கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம்? எருசலேம் வாழ்க்கைக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அல்லேலூயா. கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம்? எருசலேமுக்குள்ளே
குடியிருப்போம். அந்த அபிஷேகத்தில், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், அந்த ஜெபத்தில் பங்கு பெற்று என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? உற்சாகமாக இருப்போம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 39 வாசிங்க. ம் ம் போதும் போதும். ஹல்லேலூயா. இப்போ 3 வருஷம் போனதுக்கு அப்புறம் இவனுடைய வேலைக்காரர்கள் என்ன பண்ணிட்டானுங்க? எருசலேம்லேருந்து இவனுங்க ஓட்டானுங்க. நம்மால் என்ன பண்ணிட்டான்? பிடிக்கிறதுக்கு ஓடியாச்சு. அவன் ஆள் அனுப்பி கொன்னுட்டான். இது இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா இந்த அதிகாரம் முழுக்க வாசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இதை குறித்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வீடுகளில் போய் வாசிங்க. இவனை இருக்க சொன்னது எங்கே? எருசலேமில் ஒரு வீட்டை கட்டி நீ என்ன பண்ண? அங்கேயே இரு. யார் இருந்தா என்ன, யார் போனா என்ன, வேலைக்காரன் போயிட்டான்னா என்ன, என்ன பண்ணியிருக்கணும்? உசுறு மேலே பயம் இருக்கிறவன் எங்கே இருந்திருக்கணும்? எருசலேமுக்குள்ள இருந்திருக்கணும். எருசலேமை விட்டுட்டு இவன் எங்கே ஓட்டான்? வேலைக்காரனை பிடிக்கிறதுக்குன்னு ஓட்டான். இவன் ஓடின உடனே நியூஸ் இங்கே யாருக்கு வந்துருச்சு? ராஜாவுக்கு வந்துருச்சு. வந்த உடனே இவன் என்ன பண்ணியாச்சு? போட்டு தள்ளியாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எருசலேமை கர்த்தர் பாருங்க, இந்த பைபிள் முழுக்க பாருங்க, எருசலேம் என்ன பண்ணிட்டே இருக்காரு? பிரதானப்படுத்துறாரு, கட்டிக்கிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எப்பவும் ஆண்டவருக்குள்ளேயே இருக்கணும், அபிஷேகத்துக்குள்ளே வளரணும், விசுவாச வாழ்க்கையில் வளரணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வேலைக்காரன் போன உடனே என்ன பண்ணியாச்சு? எருசலேமை விட்டுட்டு ஓடி வந்தாச்சு. சிலருக்கு சில பரிதாபமான, சில ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள், சம்பவங்கள் நடத்த உடனே ஆண்டவர் வேணாம், சபை வேண்டாம், ஜபம் வேண்டாம், வேத வாசிப்பு வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிடுறோம்? போயிடுறோம். ஹல்லேலூயா. சில பிரச்சனை, வியாதிகள் வந்துருச்சு, சிலர் மரித்து போயிட்டாங்க. நான் நல்லா தானே ஆண்டவருக்குள்ளே இருந்தேன், ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார், என் பையனை ஆண்டவர் எடுத்துக்கிட்டார், என் கணவனை எடுத்துட்டார், என் மனைவியை எடுத்துட்டார், நான் ஆண்டவருக்கு என்ன தீங்கு பண்ணினேன்? 1000 கேள்வி கேளுங்க, நியாயமான கேள்விதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பறித்து கொண்டு போயிட்டார். யோபு சொல்ற ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? பறித்து கொண்டு போய்விட்டார். ஆனாலும் நான் எங்க தான் இருக்கணும்? எருசலேமுக்குள்ள, அதே எருசலேமில் கட்டப்பட்டவளாக அதே இடத்துல தான் இருக்கும். என் வேலைக்காரன் போயிட்டான்னு சொன்ன உடனே பின்னாடி நீங்களும் அதே இடத்துக்கு போயிட்டு, என் குடும்பம் மரிச்சு போச்சு, என் கணவன் மரித்துட்டான், பிள்ளை மரிச்சு, எனக்கு ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி இந்த எருசலேமின் வாழ்க்கையை, அந்த கட்டப்பட்ட வாழ்க்கையை விட்டு நான் மறுபடியும் வெளியே போகிற பொழுது என்னுடைய ஆத்துமா சாகிறது. ஹல்லேலூயா. நீங்க மாம்சத்தில் சாகுவீங்கன்னு சொல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிடுது. விசுவாச வாழ்க்கையை விட்டு, ஆண்டவரை விட்டு, சபையை விட்டு, வேத வாசிப்பை விட்டு எல்லாரையும் வெறுத்து என்ன பண்ணிடுறோம்? போயிடுறோம். பலர் பாருங்க, அவங்க இழந்ததை குறித்து அதை ஜீரணிச்சிக்க முடியாமல் என்ன பண்ணிடுறாங்க? ஆண்டவரை விட்டு, சபையை விட்டு போயிடுறாங்க. இழப்பு பெருசு தான், நீங்க இழந்தது பெரியது தான். அந்த 2 வேலைக்காரர்களுக்கு என்ன விலைக்கரையும் கொடுத்து வந்து அந்த இடத்துல சிமையை வச்சிருந்தான்னு யாருக்கு தான் தெரியும்? அவனுக்கு தான் தெரியும். அந்த நாட்கள் அடிமைகளா வைக்கிறவங்களுக்கு பல காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ அதெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? சிமேயிக்கு தான் தெரியும். உங்கள் கணவன் பெருசுதான், மனைவி பெருசுதான், பிள்ளைகள் பெருசுதான், ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து பெரியவர். ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுங்க. அது உலக உறவா இருந்தாலும் சரி, சொத்து பத்தா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிற. கடந்த நாட்களில் நீங்க ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். ஒரு பாஸ்டர் 33 வயதில் அவர் இறந்துட்டார். அவருடைய அந்த அடக்க ஆராதனை நடக்கிற பொழுது அந்த பாஸ்டர்மா அடுத்து வந்து பேசும்பொழுது அவங்க மைக் பிடிச்சி சொன்னாங்க, இது மாதிரி போன வருஷம் லாஸ்ட்டில் எங்கள் அம்மா இறந்தாங்க, இப்போ இந்த வருஷத்தில் 33 வயது, சிறு வயது தான் இவங்களுக்கு, பார்த்தாலும் 2 சின்ன ஏஜ் மாதிரி தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த பாஸ்டர்மா 33 வயதில் இப்பொழுது என்னுடைய கணவர் மரித்து விட்டார், ஆனாலும் அந்த அம்மா அழலை, ரொம்ப பெருசாக கலங்கலை. கர்த்தர் பறித்து கொண்டு போயிட்டார், யார் தடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வார்த்தையை சாட்சியாக சொல்லி அவங்க முடித்தாங்க. ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் வேணான்னு என்ன பண்ணலை, அவங்க விட்டுட்டு போகலை. நான் நினைக்கிறேன் நீங்கள் முன்னாடி சொல்கிறதெல்லாம் சொல்லலாம், அந்த காலம் இந்த காலம்னு சொல்லலாம், இது நடந்தது போன வாரம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் இப்படி விசுவாசமாய் கிறிஸ்துவுக்குள் அஸ்திபாரம் போட்டவன் என்னத்தை இழந்தாலும் என்ன பண்ணுவான்? கர்த்தருக்குள்ளே தான் இருப்பான். யாரை இழந்தாலும் எங்கே தான் இருப்பான்? கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருப்பான். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவன் அஸ்திபாரம் போட்டது கணவன் மேலேயோ, மனைவி மேலேயோ, பிள்ளைகள் மேலேயோ அல்ல, கிறிஸ்துவின் மேல். ஹல்லேலூயா. அதனால் எதை இழந்தாலும், அவனுடைய சரீரமே அடி வாங்கினாலும் அவன் எங்கே தான் இருப்பான்? கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு சில உடல் பலவீனங்கள் வந்தோன்னு என்ன பண்ணிடுறோம்? எருசலேமை விட்டுட்டு போயிடுறோம். ஹல்லேலூயா. ஜபத்தை விட்டு, வேத வாசிப்பை விட்டு மறந்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம்.
இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற சிமேயா நம்ம எத்தனை பேர் இருக்கிறோன்னு பார்த்து உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எருசலேமை விட்டு நான் வெளியே போனேன்னு சொன்னால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அழிந்து போகும். நான் கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்டவனாய் நான் இருக்கிற பொழுது கர்த்தர் என்னுடைய தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆகையால் கள்ள அப்போஸ்தலர்களுக்கு கள்ள ஊழியர்கள் கையில் நான் என்ன பண்ணிடக்கூடாது, சிக்கிடக்கூடாது. அதுக்கு நான் எங்கே தான் இருக்கணும்? சபையில், எருசலேமில், இந்த வாழ்க்கைக்குள்ளே தான் நான் என்ன பண்ணணும்? இருக்கணும். கள்ளர் கையில் மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணிடக்கூடாது? இந்த ஐக்கியத்தை விட்டு. ஹல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் மேலே ஒரு வசனம் உண்டு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த அப்போஸ்தல ஊழியங்கள், இந்த அப்போஸ்தலர்களோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக என்ன பண்ணணும்? காணப்படணும். இயேசு கிறிஸ்து தாமே அதற்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற சபை இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறார். போகிற ஊழியக்காரர் எதின் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணணும்? தெரியணும். இது எதுவுமே தெரியாமல் நான் கண் சொருகி போன குருடனை போல இருந்தேன்னு சொன்னால் தான் நான் எங்கே போவேன்? வெளியே சுற்றுவேன், கண்ட இடத்துல போய் வாய் வைப்பேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் இன்னொரு வசனம் புதிய ஏற்பாட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம். எரிகோவுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வாசலெல்லாம் யார் இருக்காங்க? இயேசு கிறிஸ்து போகும்பொழுது, எரிகோவுக்கு போகும்பொழுது பிச்சைக்காரனும் எப்படி இருக்கான்? பிச்சைக்காரன் குருடனா இருக்கான். ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் தரிசனம் இல்லாத குருடர்களாக இருந்து, தரிசனம் இல்லாத குருடன். அதே போல எரிகோவில் யார் இருக்கா? சகேயு. சகேயு என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாதவன். அவன் எங்க இருக்கான்? எரிகோ. இப்போ எரிகோவுக்கு போனா எங்க இருக்கான்? அங்க குருடன் இருக்கான். எரிகோவுக்கு போனா அங்க யார் இருக்கா? சகேயு இருக்கான். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாதவன் தான் எங்க இருப்பான்? எரிகோவில் இருப்பான். நீங்க எரிகோவில் இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? எருசலேமில் இருக்கணும். அப்பொழுது நீங்கள் தரிசனம் உடையவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சபையை குறித்து ஒரு தரிசனம் இருக்கும், தேசத்தை குறித்து ஒரு தரிசனம் இருக்கும், குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் இருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு தரிசனம் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்ய போறீங்க, அடுத்து நீங்கள் என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு தரிசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நான் எதில் இருக்கேன்? குருடனா? இல்லை, தரிசனம் உடையவனா. ஆவிக்குரிய கண்கள் தெளிவாக இருக்கிறது. சகேயுவை போல நான் எரிகோவில் இருந்தேன்னா சகேயுக்கு என்ன கிடையாது? அவன் குள்ளனா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன இருக்கும்? குறுகி போய் இருக்கும். ஒரு வளர்ச்சி இருக்காது. என் ஜபத்தை ஆண்டவர் கேட்டாராங்கிற விசுவாசம் இருக்காது. ஹல்லேலூயா. நான் அப்படி வளர்ச்சியில் குறைந்து போனோம்னா என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். அதே போல் தொடர்ந்து இன்னொரு காரியத்தை நாம் அடுத்து வாசிப்போம். அடுத்து எரிகோவில் என்ன பண்ணக்கூடாது? தங்கக்கூடாது. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அடுத்து ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், எரிகோவை என்ன பண்ணக்கூடாது? கட்டக்கூடாது. 2வது எரிகோவிற்கு போகக்கூடாது. 3வது எரிகோவில் என்ன பண்ணக்கூடாது? தங்க கூடாது. ஹல்லேலூயா. இப்போ எரிகோவில் போய் இப்போ என்ன பண்ணுறாங்க? ஏன்னா தேசத்தை வேவு பார்க்கறதுக்காக ஜனத்தை அனுப்புகிறாங்க. இங்கே எரிகோவில் போய் அவர்கள் தங்கி இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல சொல்லும் பொழுது கேள்விப்பட்ட போது எங்களுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சா? கரைந்து போயிட்டு. நீங்கள் எரிகோவில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இருதயம் என்ன ஆகிட்டே இருக்குது? கரைந்து போய் கொண்டே இருக்கிறது. ஏன்னா எரிகோ பட்டணத்தை அந்த மதில் மேலே யார் இருக்கா? ராகாப் என்கிற வேசி. ஹல்லேலூயா. ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் எரிகோவில். ஹல்லேலூயா. ஒரு அசுத்தமான ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை எரிகோவின் மேல் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட அசுத்தமான வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ணிடக்கூடாது? போய்விட கூடாது. எங்கே போய் நான் எரிகோவில் போய் தங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது? அங்கே இருக்கிறவங்களோட ஐக்கியப்பட்டு கூட நான் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது? பழகி கொண்டு இருக்கக்கூடாது. அந்த எரிகோவில் தங்கி அங்கே இருக்கிறவங்க கூட நான் பழகினேன்னு சொன்னால் என்னுடைய இருதயம் என்ன பண்ணிட்டு இருக்கு? கரைந்து போய் கொண்டு இருக்கு. நம்ம சொல்கிறோம்ல, நல்ல நண்பன் இருக்கணும், நல்ல ஆளோட என்ன பண்ணு செட்டு சேரு, இவன் தேவையில்லாதவங்களோட சேர்ந்தா இப்படி உருப்படாமல் போயிட்டான் சொல்கிறோம்ல. நம்ம தேவையில்லாத கண்ட ஆட்களோட என்ன பண்ணிட்டான்? சகவாசம் வச்சுட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதுபோல் எந்த இடத்துல நான் இருக்கணும் அந்த சுபாவம் தான் என்ன பண்ணும்? வரும். எந்த இடத்துல நான் இருக்கணும் அந்த இடத்துல உள்ள குணம் தான் வரும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, நம்ம பாஸ்டர்கிட்ட சொல்கிறோம், அவன் கெட்ட வார்த்தையை பேசுகிறானா கேட்ட வார்த்தையை
பேசுகிறான். அவன் எங்கே கெட்ட வார்த்தையை கேட்டான்? வீட்டில் கேட்டான். அப்பா அம்மாவை திட்டும்போது கேட்டான், அம்மா அப்பாவை திட்டும்போது கேட்டான். ஹல்லேலூயா. அதை கேட்டுட்டு தான் அவன் என்ன பண்ணுறான்? உங்ககிட்ட திரும்ப பேசுகிறான். இப்போ எந்த இடத்துல நான் தங்குறனோ அந்த இடத்தோட புத்தி தான் என்ன பண்ணும்? எனக்கு வரும். ஹல்லேலூயா. இங்கே நான் ஆலயத்துக்குள்ளே ஆண்டவரோடு கூட ஊழியக்காரரோடு கூட நான் ஐக்கியத்தில் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் விசுவாச வாழ்க்கையில் கட்டப்படுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்படுவேன், வேதத்தை தியானிப்பேன், வேதத்தை அதிகமாய் ருசி பார்ப்பேன். ஹல்லேலூயா. இதே நான் உலக வாழ்க்கைக்கு போய் என் உறவினர்கள் ரசிக்கப்படாதவர்களோடு கூட போய் நான் ஐக்கியப்பட்டு அவங்க கூட நான் தங்கி கூத்து கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிட்டு இருக்கு? என் இருதயம் விசுவாச வாழ்க்கையை விட்டு வழுவி போய் கொண்டு இருக்கிறது. எந்த இடத்துலையும் போய் தங்கக்கூடாதுன்னு சொல்கிறது நான் மாம்சத்தின்படி நீங்கள் தங்கக்கூடாதுன்னு சொல்லலை. உங்களுக்கு ரசிக்கப்படாதவர்கள் இருப்பாங்க, உறவினர்லாம் இருப்பாங்க, அந்த தங்கிறத நான் சொல்லலை. ஐக்கியம், உங்களுடைய எண்ணம் அவங்களோட கூட என்ன ஆயிடக்கூடாது? தங்கிடக்கூடாது. உங்கள் எண்ணம் மைண்ட் செட் என்ன பண்ணிடக்கூடாது? அவங்க கூட போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்கள போல பணத்தை சம்பாதிக்கணும், அவங்கள போல அதை பண்ணணும், கல்யாணத்தை அப்படி பண்ணணும், வீட்டை இப்படி கட்டணும்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது? அவங்களோடு கூட ஐக்கியப்பட்டு உங்களோட எண்ணம் பூமிக்குரியவைகளாய் போய்விட கூடாது. பிசாசு தான் என்ன பண்ணுவான்? கீழே பார்க்க வைப்பான். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அருமையாக சொல்லியிருந்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி என்ன பார்க்க சொல்கிறான் பிசாசு? கீழே தான் பார்க்க சொல்கிறான். ஃபஸ்ட்டு இருந்து கல்லுகளை அப்பமாக்க முடியும். எங்கே பார்க்க சொல்கிறான்? கீழே. அடுத்து ஆலயத்தின் உப்பரிகளை கொண்டு போய் நிறுத்திட்டு இங்கேருந்து தாழ குதி. இப்போ எங்கே தான் குதிக்க சொல்கிறான்? கீழே தான் குதிக்க சொல்கிறான். மூணாவது என்னது? உலகத்தினுடைய இல்லை, ஃபஸ்ட்டு என்னது? சாஸ்டாங்கம்மா. இப்போ என்னது? இப்போவும் கீழே எங்கே விழ சொல்கிறான்? காலில் தான் விழ சொல்கிறான். அப்போ அந்த 3 காரியத்தையும் நீங்கள் பாருங்கள், எங்கே தான் விழ சொல்கிறான்? கீழே கீழே கீழே. ஃபஸ்ட்டு கல்லை பாருங்கள், அடுத்து கீழே என் பாதத்தில் விழுந்து பணியணும். அப்போ சகல ராஜ்யத்தையும் காண்பிச்சு அரண்மனை உப்பரிகளை கொண்டு போய் நிறுத்தி என்ன அங்கேருந்து இப்போவும் எங்கே தான்? அப்போ பிசாசினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? கீழ் நோக்கியே என்ன பண்ணுது? போகுது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லும் பொழுது சொல்கிறார், மேலானவற்றை நாடுங்கள். அப்போ என் எண்ணம் எங்கே இருக்கணும்? மேலானவற்றை நாடணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு அவர் மேலே எப்பொழுதும் என்ன பண்ணணும்? வாஞ்சையாக இருக்கணும். கீழே பார்க்கக்கூடாது, உலகத்தை பார்க்கக்கூடாது, உலகத்தோடு கூட ஐக்கியப்படக்கூடாது, மேலானவற்றை நாடணும். ஹல்லேலூயா. எனக்காக தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கிற பரலோகத்தை குறித்து, அபிஷேகத்தை குறித்து எல்லாவற்றிலும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறவனாக நான் எங்கே தான் பார்க்கணும்? மேலானவற்றை நாடி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசு உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்வான்னு அவன் எங்கே தான் பார்க்க சொல்லுவான்? கீழே தான் பார்க்க சொல்லுவான். உன் பிள்ளைய பாரு எப்படி இருக்குது, உன் பையனை பாரு எப்படி இருக்கான், உன் குடும்பத்தில் இப்படி வியாதி இருக்குது, உனக்கு இப்படி கடன் பிரச்சனையாக இருக்குது, உனக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே லேட்டாக தான் ஆகுது, நீ சபைக்கு போய் என்ன ஆசீர்வாதத்தை கண்டுட்டு நீ சர்ச்சுன்னு போய் உனக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒரு பலனும் இல்லை. நாங்கள் இங்கே போனோம் நல்லா தானே இருக்கோம், நீ என்ன பண்ணு இங்கே வான்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுவோம்? அவங்க கூட தங்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ அதை என்ன நினச்சி? இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தான். நான் என்ன பண்ணணும்? மேலானவற்றை நாடணும். ஹல்லேலூயா. அதான் இந்த பூமியில் நீங்கள் ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெருக்க சோத்துக்கு கூட வழி இல்லாமல் ஒரு லாசர்வை போல் நான் தரித்திரனாக இருந்தாலும் நான் மரித்தால் எங்கே இருக்கணும்? பரலோகத்தில். ஹல்லேலூயா. நான் கண்ணை மூடினா நான் எங்கே இருக்கணும்? இளைப்பாறுகிற ஸ்தலத்தில் இருக்கணும். ஆபிரகாமின் மடியிலே லாசரு தேற்றப்பட்டான். ஏன்னு சொன்னால் அவனுக்கு பூமியில் எதுவுமே கிடைக்கல. ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் கிடைச்சது. எல்லாம் எனக்கு இருந்து நான் நரகத்துக்கு போகிறத பார்க்கணும், எதுவுமே இல்லாமல் நான் எங்கே போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். இந்த எண்ணம் என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்க வேண்டும். நேரமாகிறது. கடைசி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வேகமாய் வாசிப்போம். போதும். இப்போ அந்த எரிகோவில் ஒருத்தன் இருந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? எரிகோவிலையும் சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எரிகோவில் தீர்க்கதரிசி இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்? தீர்க்க தரிசனம் சொல்கிறான். தீர்க்கதரிசி எங்கே இருக்கணும்? நீ எருசலேமில் இருக்கணும். இந்த தீர்க்கதரிசிகள் எங்கே தங்கிட்டானுங்க? எரிகோவில் தங்கிட்டு இப்போ யாரை கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க? எலிசா கிட்ட சொல்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன் எனக்கு தெரியும், சும்மா இரு. ஹல்லேலூயா. நம்ம பாஷையில் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும். எலிசாவுடைய மைண்ட் செட் எப்படி? அதுதான். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. எரிகோவில் இருக்கிறவனுக்கே தீர்க்க தரிசனம் வருது அப்படின்னு சொன்னா இவன் யாரு கூட இருக்கான்? எலியா கூட இருந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அபிஷேகத்தை ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டவர். இவனு சொல்றது உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமான தான் எலியாவை ஆண்டவர் எடுத்துட்டு போக போறாரு, உனக்கு தெரியுமா? அப்போ எந்த ஆளு யாரு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறோமோ என்ன பண்ணணும், நமக்கு தெரியணும். அல்லேலூயா. எலிசா ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறாரு, என்னது? அவன் எனக்கு தெரியும், சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எரியோவில் இருக்கிறவன் அவன் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அவன்கிட்ட அதிகமாக வச்சுக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம நினைப்போம் இங்கே ஒரு பாஸ்டர் வந்தோடனே காப்பி கொடுப்போம், அங்கே ஒரு பாஸ்டர் வந்தோடனே பிரியாணி கொடுப்போம், அங்கே ஒரு பாஸ்டர் வந்தோடனே பயங்கரமாக கவனிப்போம். அல்லேலூயா. எல்லாம் நல்லது தான். நீங்கள் எங்கே விதை, உங்களுக்கு யார் விதை விதைச்சா, உங்களுக்கு யார் தண்ணி ஊற்றுறாரோ அங்கே என்ன பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு சபை இருக்குன்னு சொன்னால் ஒரு விதையை ஒரு இடத்துல நட்டுட்டோம் அப்படின்னா அது அதுலேயே அழகாக வளர்ந்து வந்தால் அது மரமாக வளரும். இன்றைக்கி இங்கே வச்சேன், நாளைக்கு பிடிங்கி அங்கே வச்சேன், அடுத்த நாள் பிடிங்கி அங்கே காம்பவுண்டுக்கு வெளியே வச்சேன்னு மாற்றி மாற்றி நட்டால் கடைசியாக நாசமாக போக வேண்டிதான். அல்லேலூயா. ஒரு இடத்துல நட்டு ஒரு எஜமான் அதற்கு வந்து அழகாக பராமரித்து தண்ணி ஊற்றி வளர்ந்தா என்ன வரும், நல்ல கனிகள் ஒரு நாள் கிடைக்கும். அல்லேலூயா. இங்கே கனி கிடைக்கிற ஸ்டேஜுக்கு, கனி விடுற ஸ்டேஜுக்கு எந்த விசுவாசிகளும் வளருவதே கிடையாது. வீட்டுக்கு போனால் 6 காலண்டர் தொங்குதுப்பா. சச்சாப்காடு தாராபுரம் தொங்குது, அடுத்து இங்கே பார்த்தா ஏஜியில் ஒன்று தொங்குது, அடுத்து பார்த்தா இண்டிபெண்ட் ஒன்று தொங்குது, எல்லார் கேலண்டரும் வீட்டில் தொங்குது. நான் எல்லார் வீட்டுக்கு போகும்போது நான் நோட் பண்ணுவேன், எது தான் இவங்களுக்கு ஊழியக்காரராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு வார்த்தை இருக்கும், ஆனால் அதை சொன்னால் ரொம்ப கொச்சையாக இருக்குமேங்கிறதுக்காக நான் கட்டுப்படுத்தி கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை சொல்லுவதற்கான வயசு இன்னும் எனக்கு வரல. அது சொல்லுவதற்கான வயது வரம்பு வந்ததற்கு பிற்பாடாக ஆவியானவர் அந்த வார்த்தைகளை வாயில் ஏவுவாராக. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும், எங்கே போகிறீங்களோ அந்த ஒரு ஆளுக்கு கீழே அடங்கி இருக்கணும். எரிகோவில் இருக்கவே தீர்க்க தரிசி தான். அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் என்னது தான்? அவன் பொய்யா சொன்னானா? உங்கள் எஜமான ஆண்டவர் எடுத்துகிட்டு போக போகிறாருப்பா அப்படின்னு அவன் பொய் சொன்னானா? என்ன சொல்கிறான்? உண்மையை தான் சொல்கிறான். எரிகோ அடுத்த எலியா எடுத்துக்கொள்ள போகிறாரு, எலிசா தான் அடுத்து எல்லாமே. இவன் எரிகோவில் இருந்துட்டு இவன் சொன்ன உடனே இவனுக்கு என்ன பண்ணலை, பிடிக்கலை. ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அப்போ நான் யாரு கூட இருக்கணுங்கிறது சரியாக என்ன பண்ணணும், தெரியும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிகிற பாஷையில் நான் சொல்கிறேன்னா? இல்லை நான் சொல்கிறது எதுவும் புரியலையே? அதுக்கு முன்னாடி சொன்ன 3 குறிப்பும் எந்த இதில் வருதுன்னு புரியுதா? அல்லேலூயா. எரிகோவில் இருக்கிற ஒருத்தன் கூட நீங்கள் தங்குனீங்க, அவன் தீர்க்கதரிசியாகவே இருக்கட்டும், அவன் ஊழியக்காரனாகவே இருக்கட்டும், அவன் செத்தவனையே உயிரோடு எழுப்புறவனாகவே இருக்கட்டுமே தவிர அவன் கூட என்ன பண்ண மாட்டேனா, ஐக்கியம் வைக்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த அக்கா அந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்க, அங்கே போகிறது, அங்கே ஒரு வாக்குத்தத்த அட்டை வாங்குறது, ஒரு நியூ இயருக்கு 12 வாக்குத்தத்த அட்டை எடுக்கிறது. அல்லேலூயா. இந்த சர்ச்சில் ஒன்று, அந்த சர்ச்சில் ஒன்று. அவர் ஒரு வாக்குத்தத்த அட்டை எங்கள் வீட்டில் கொடுத்தாரு. பைபிளில் 10 ஸ்டிக்கரு, மேலே 2 கீழே 2 அட்டைக்குள்ளே 1 அப்படின்னு வாக்குத்தத்த. அப்போ எந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? எது எனக்கு ஆண்டவர் பர்சனலாக கொடுத்தது? முதல்ல நான் சொல்லுவேன் எப்போவுமே, வாக்குத்தத்த அட்டையாக எடுக்கிறது. நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுதுல உங்களை மாதிரி நல்லா ஆசையாக நானும் எடுத்தேன். அப்புறம் ஒரு நாள் அந்த வாக்குத்தத்தை எடுக்கிறதுக்கு மனசே இல்லாமல் அதுக்கப்புறம் சபைகளுக்கு போய் அந்த டப்பாவில் வாக்குத்தத்தமே எடுக்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் ஒரு நாள் செருப்பால் அடித்த மாதிரி சொன்னார், இதெல்லாம் உனக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் இல்லை, முதல்ல போய் உன் முழங்கால போட்டு என்ன பண்ணுவோம், அரை வீட்டில் ஜெபம் பண்ணு, அப்பனா அதுதான் உனக்கான வாக்குத்தத்தம். நீங்கள் எடுக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் ஆண்டவர் வேற ஒரு ஆளுக்கு சொன்னது தான். ஹல்லேலூயா. புரியுதா? நீங்கள் எடுக்கிற எல்லா வாக்குத்தத்தமுமே ஆண்டவர் யாருக்கோ சொன்னது, நம்முடைய முற்பிதாக்களுக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எல்லாருக்கும் சொன்னதும். இந்த நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், அந்த வசனம் யாருக்கு சொன்னதுன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. கோரேஸ் யாரு? ஒரு புறஜாதிக்கு ராஜா. ஹல்லேலூயா. அப்போ எதுவே எல்லாம் இப்படி எடுத்து நானும் உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு தப்பாக சொல்லலை, அது உங்களுடைய விசுவாசத்துக்காக புதுசாக நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது அதெல்லாம் நல்லது தான். என்ன ஆண்டவர் அப்படி கொண்டு போனார், அதுக்காக உங்களுக்கு எல்லாம் அப்படி நான் சொல்லலை. வசனத்தை என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துல எடுத்தீங்களா அதோட நிறுத்திக்கிங்க. போகிற இடத்துலலாம் அவங்க டப்பாவை நீட்டினாங்க, அங்கே ஒரு அக்கா கொடுத்தாங்க. சிலர் இருக்காங்க, இது எங்கள் அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க,
ஹல்லேலூயா. என் பையன் வெளியூரில் இருக்கான், அவனுக்கு எடுத்தேன். எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம்? எடுக்கிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர வளர ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒவ்வொன்றா போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் இப்படி வெள்ளை சட்டை போடுறதுக்கெலாம் எனக்கு முன்னாடிலாம் பிடிக்காது. ஹல்லேலூயா. வெள்ளை சட்டை போடுவேன், எப்பயாவது போடுவேன். அப்புறம் ஊழியத்துக்கு வந்த டைமில் இருக்கும்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது கலர் சட்டை போடுவேன். பைபிள் காலேஜ் படிக்கும்பொழுது என் ட்ரெஸ்ஸை பார்த்து எங்கள் ஸ்டாஃபே என்ன பண்ணியிருக்காங்க, என்னையே திட்டியிருக்காங்க. இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஓவர்சியர் முன்னாடி போயிடாத, ஹல்லேலூயா, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஓவர்சியர் முன்னாடி, ஏன்னா அப்படி நான் ட்ரெஸ்ஸு போட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர ஊழியத்துக்குள்ளே வர வர தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொன்றா ட்ரெஸ்ஸை இப்படி போடு, ஃபேண்ட் இப்படி வரணும், எல்லாம் ஒவ்வொன்றா என்ன பண்ணப்படுகிறது? மாற்றப்படுகிறது. அதனால் நீங்கள் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுடைய கேரக்டரை மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட அவர் இடைபட இதெல்லாம் மாறும். அதுக்கப்புறம் தான் நான் முழங்காலம் முடக்கி நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள் எனக்கு உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்? பைபிளில் இருக்கிற வசனத்தை, வாக்கு தத்தத்தை கொடுத்தாதான் அவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் வார்த்தைன்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் முற்பிதாக்கள் யாருக்குமே என்ன பண்ணலை? கொடுக்கல. ஹல்லேலூயா. ஆகார் வனாந்தரத்தில் கடந்து அழுதுட்டு இருக்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணிட்டேன்? பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டேன், அவனை என்ன பண்ணுவேன்? ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. அவன் யாரு தான்? புறஜாதி தான், இஸ்மவேல். அவனுக்கும் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அவனே என்ன பண்ணுறாரு? பெரிய ஜாதியா மாத்துறார். இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர்களை உலாவ வைக்கிறார். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஒரு வார்த்தையை கொடுக்கணும். அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சாகர வரைக்கும் போதுமானதாக கூட என்ன பண்ணும்? இருக்கும். ஹல்லேலூயா. மாதம் மாதம் ஒரு வாக்கு தத்தம், அது ஆண்டவர் சபைக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற உங்களுடைய இருதயத்தை அறிந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு வார்த்தையை கொடுக்குறார். இந்த வார்த்தையை பிடிச்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா? வருஷம் முடிவில் அந்த 12 வாக்குத்தத்த வசனத்தையும் முன்னாடி சொல்கிறவங்களுக்கு ஒரு பரிசுன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? 2ஆம் மாதமே நம்ம ஃபஸ்ட்டு மாதம் வாக்குத்தத்தத்தை மறந்துடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அந்த 12 மாதம் வாக்குத்தத்தத்தையும் முன்னாடி சொல்கிற மாதிரி என்ன பண்ணணும்? போட்டி வைக்கணும். இன்றைக்கி பல சபைகளில் சமையல் போட்டியெல்லாம் நடக்குது. ஹல்லேலூயா. சமையல் போட்டி, எல்லா போட்டியும் என்ன பண்ணுது? நடக்குது. ஏன்னு சொன்னால் உலகத்தை ஊர்காவை மாதிரி தொட்டு நக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. சபைகளில் என்ன நடக்குது? சமையல் போட்டி, வசன போட்டி நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முன்னாடி போகிறது. இதையெல்லாம் விட்டுட்டு இருக்கோம். ஆகையால் நீங்கள் இன்றைக்கு உணர்வடையுங்க, எப்படிப்பட்டவங்களோட ஐக்கியம் வைக்கணும். எலிசாவை போல் என்ன பண்ணணும்? இருக்கணும். எத்தனை பேர் வந்தாலும் சரி போனாலும் சரி, ஆனால் நான் எங்கே வரணும் அங்கே தான் வரணும். அதுக்காக எல்லா ஊழியக்கார்ட்டையும் போய் சண்டை போடுங்கன்னு நான் சொல்லலை. ஹல்லேலூயா. பார்க்குறீங்களா? பிரைஸ்லாடா முடிஞ்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஏவினா என்ன பண்ணுங்க? கொடுங்க, இல்லைன்னா கொடுங்க. அதை விட்டுட்டு பக்கத்தக்காட்ட கடன் வாங்கி கொடுத்தங்கிற சோழியை என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. இப்போ அடுத்த நாளாவதுக்கு நேராக போகும். அடுத்து எரிகோவின் பொருள் என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசுவா 7:1. ம் 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 போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதல்ல நான் என்ன சொன்னேன்? எரிகோவை கட்ட கூடாது. அடுத்து எரிகோவிற்கு போகக்கூடாது. அடுத்து எரிகோவில் என்ன பண்ணக்கூடாது? தங்கக்கூடாது. இப்பொழுது எரிகோவின் பொருள் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த தலைப்பை மட்டுமாவது உங்களுடைய இருதயத்தில் இன்னைக்கு கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா. உள்ள சொன்ன காரியங்களெல்லாம் புரிஞ்சுதான் எனக்கு தெரியல, புரிகிற மாதிரி நான் சொன்னேனான்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். ஆகையால் இப்போ இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். எல்லாம் எரிகோவை என்ன பண்ணியாச்சு? முற்றிலுமாக ஒருத்தன் ஆண்டவர் எல்லாம் இடித்து போட்டார். ஒருத்தன் தீ வச்சுட்டு எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டு தீ வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் பாதி என்ன பண்ணிட்டான்? சாபத்தீடானதை எடுத்து வைத்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் குடும்பத்தில் ஓரமாக என்ன பண்ணும்? ஒரு ஆள் குழிய வெட்டும். சொல்லுங்கள், குடும்பத்தில் ஓரமாக ஒரு ஆள் என்ன வெட்டும்? குழிய வெட்டும். நம்ம இப்போ தான் நல்ல பரிசுத்த வாழ்க்கை, அபிஷேகம், ஆண்டவர்னு சொல்லி ஒரு ரூட்டில் போயிட்டு இருப்போம். அப்போ தான் ஒருத்தன் ஓரத்தில் என்ன பண்ணுவான்?
குழியை வெட்டுவான். அவன் யாரும் இல்லை, ஒன்று அப்பாவாக இருக்கும், இல்லை அம்மாவாக இருக்கும், இல்லை பிள்ளைங்களாக இருப்பாங்க, இல்லை மாமனார் மாமியார் யாராவது ஒரு ஆள் இருக்கும். அல்லேலூயா. ஓரத்தில் என்ன பண்ணுவான்? குழியை வெட்டுவான். சாபத்தீடானது எதையாவது கொண்டு வந்து கொஞ்சம் உள்ளே வச்சுக்கிட்டு, ஒரே ஒரு எலுமிச்சை பழம் ஒருத்தர் கொடுத்தாரு பார்த்துக்கோங்க, இந்த தலைவாணிக்கு அடியில் வச்சுட்டு அல்லேலூயா. அங்கே வீட்டில் பயங்கரமாக ஒரு பக்கம் ஜெபம் நடக்கும், அதிகாலை ஜெபம் நடக்கும், குடும்ப ஜெபம் நடக்கும், வேத வாசிப்பு நடக்கும், ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணுவார், வீட்டு ஜெபம் நடக்கும், எல்லா ஜெபமும் நடக்கும். ஆனால் ஒருத்தர் இடையில என்ன பண்ணுவார்? ஒரு ஆகான் கொஞ்சம் சாபத்தீடானதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. அது பொண்ணாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று. பொண்ணுன்னா நான் தங்கத்தை சொல்ல, ஏதாவது பிள்ளைய சொல்கிறேன், மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டே உங்களோட ஜெபத்திலேயே உட்காந்துருப்பான். நாம் எல்லாம் இயேசுவை நோக்கி பார்ப்போம் பாடுவோன்னு இருப்போம், அவன் யாரை நினச்சோ பாடிட்டு இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சாபத்தீடானது மனசுக்குள்ளே என்ன பண்ணவே கூடாது? வரக்கூடாது. வெறும் அதுக்காக பொம்பளைன்னு மட்டும் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் நினைக்க கூடாது. உலகம், ஐஸ்வர்யம், இது எல்லாமே என்னது தான்? சாபத்தீடானா. அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமாக நீங்கள் எதை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரீங்களோ அதெல்லாம் என்னது? சாபம். உலக ஸ்நேகத்தை என்ன பண்ணக்கூடாது? உள்ளே வச்சுக்க கூடாது. இதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். இங்கே இவன் என்ன பண்ணிட்டான்? அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். அவன் எடுத்துக்கொண்ட பொருட்களை வாசிங்க. 7:21. ம் 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 போதும். ஹல்லேலூயா. இப்போ இவன் என்ன சொல்கிறான்? இந்த காரியத்தை எல்லாம் ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல் அப்படின்னு சொல்லி பொன்பா இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? எடுத்து வச்சுக்கிட்டான். இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? அக்கினியோட அக்கினியாக என்ன பண்ணியிருக்கணும்? தீக்கரையாக்கப்பட்டு இதெல்லாம் எரிச்சிருக்கணும். எதெல்லாம் எடுக்கணுமோ அதை யார் எடுத்தாச்சு? யோசுவா எடுத்தாச்சு. வெண்கலத்தை, பொன்னை, வெள்ளியெல்லாம் ஆண்டவர் எதை எடுக்க சொன்னாரோ, ஆண்டவர் எதை பரிசுத்தப்படுத்தி வைத்திருந்தாரோ அதெல்லாம் யார் எடுத்துட்டா? யோசுவா எடுத்துட்டான், ஊழியக்காரன் எடுத்துட்டான். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம ஓரத்தில் என்ன பண்ணுறோம்? கொஞ்சமாக இங்கே என்ன பண்ணுறோம்? பாபிலோனிய சால்வை எடுத்து வச்சுக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சமாக கொஞ்சம் குங்குமத்தை உள்ளே வச்சுக்கிறது, கொஞ்சம் பொட்டை உள்ளே வச்சுக்கிறது, கொஞ்சம் 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 எதாவது ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு ஒரு நாள் ஒருத்தட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. சொல்கிறது புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வச்சு ஒரு நாள் குடும்பமாக யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட என்ன பண்ணுவீங்க? கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. எதையுமே இல்லாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தலை என்ன பண்ணியிருக்கும்? நிமிர்ந்து இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய அரிக்கட்டு என்ன பண்ணிச்சான்? நிமிர்ந்து இருந்தது. அவன் கனவு கூட அவனுக்கு பாருங்களேன் எப்படி வருது. அவன் தலை, அவனுடைய அரிக்கட்டு எப்படி இருக்குது? நிமிர்ந்து இருக்கு. இப்போ கனவுல கூட நம்ம தோற்று போனதா, நான் தலை குனிஞ்சு போனதா, நான் அவமானப்பட்டதா, நான் வெக்கப்பட்டதா என்ன வரக்கூடாது? கனவு வரக்கூடாது. ஹல்லேலூயா. கனவுல கூட என் தலை என்ன பண்ணி தான் இருக்கணும்? உயர்ந்து தான் இருக்கணும். நான் தலை நிமிர்ந்து தான் இருக்கணும். சிங்கத்தை போல் நான் எப்படி இருக்கணும்? கம்பீரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அது எப்போ இருப்போம் அப்படின்னு சொன்னால் எருசலேமுக்குள்ளே இருக்கணும். எருசலேமில் நான் கட்டப்பட்டிருக்கணும், அந்த அபிஷேகத்தில் இருக்கணும். இன்றைக்கி உங்களை விட நான் ஒரு சின்ன பையன், என் வயசுக்கு என் அனுபவத்தை விட எல்லாம் என்னால் பெரிய ஆள் இருந்தாலும் உங்கள் முன்னாடி வந்து நான் எப்படி நிற்கின்னு பேசுகிறேன்? பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால், அந்த கிருபையினால் நின்று பேசுகிறேன். கீழே வந்தோடனே உங்களை பார்த்து நான் கூச்சப்பட்டு போயிடுவேன். ஹல்லேலூயா. அது வேற. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற வரையில் இது என்ன பண்ணும்? வரும். ஹல்லேலூயா. கீழே போனதுக்கப்புறம் நான் ரொம்ப சாதுவாக மாறிடுவேன். அப்போ உங்கள் பேர் என்னன்னு கூட நான் கேட்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா உங்கள் பேரை தெரிஞ்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, உங்கள் பாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நான் என்ன பண்ணணும்னு சொன்னால், எனக்கு இருக்கிற அறிவு, எனக்கு இருக்கிற அந்த இதில் ஆண்டவர் கொடுத்த கிருபையில் நான் என்ன பண்ணுறேன்? ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தைரியமாக இருக்கணும். நான் யார் முன்னாடி என்ன பண்ணிடக்கூடாது? தோற்று போயிடக்கூடாது. எல்லாரும் கனவு காணுவோம். எதுக்காக கனவு வருதா? எல்லாருக்கும் கனவு வந்தவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் நான் கனவு கண்டிருக்கேன், சொப்பனத்தை வந்திருக்கு. இது மாதிரி இல்லை, அரிக்கட்டு நிமிர்ந்ததுக்கு மட்டும் கேட்கல, ஏதாவது ஒரு சொப்பனம் பார்த்துருக்கீங்களா? யாராவது கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லோரும் கை தூக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன். யாருக்கும் எல்லாரும் சொப்பனம் வந்திருக்கா இல்லையா? அப்போ ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் புரியாது உங்களுக்கு. சொப்பனம் வந்திருக்கா இல்லையா? வரலையா? சொப்பனம் வராமையே பல அவர்கள் வரம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த சொப்பனத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதாவது ஒன்றை பார்த்து பயந்துருப்பீங்க, பயந்து ஓடுவீங்க. ஹல்லேலூயா. திடீர்னு இப்போ சிலர் பார்த்தா என்ன ஒருத்தன் கொல்லை துரத்தாம்பாங்க, சிலர் என்ன பாம்பு துரத்துச்சும்பாங்க. ஹல்லேலூயா.
சிலர் நான் செத்து போயிட்டேன், என்ன ஒரு இருட்டு வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு இருளின் ஆவியும்பாங்க. பலவிதமான சொப்பனங்கள் என்ன பண்ணுது, பலருக்கு வருது. ஆனால் சொப்பனத்தில் கூட நான் என்ன பண்ணக்கூடாது, பயந்து ஓடி போனதா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. சொப்பனத்தில் கூட நான் தோத்து போனதா சொப்பனம் எனக்கு வர கூடாது. ஹல்லேலூயா. என்னுடைய அறிக்கட்டு எப்படி இருக்கணும், நிமிர்ந்து இருக்கணும். எப்போ நான் நிமிர்ந்து இருப்பேன்னு சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில், அந்த பலத்தில், அந்த எருசலேமின் வாழ்க்கைக்குள்ளே நான் கட்டப்பட்டு இருக்கிற பொழுது தான் அப்படி என்னால் இருக்க முடியும். எலியா அப்படி தைரியமாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் எது காரணம், அவருக்குள்ளே இருந்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கொடுத்தார். ஆனால் சோர்ந்து போய் சுரை செடியின் கீழே படுத்துட்டார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தூதனை கொண்டு தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நம்ம சில நேரம் சில பிரச்சனை போராட்டம் வந்த உடனே என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போய் படுத்துடுறோம். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கிறவர்களாம் இன்னைக்கு ஒரு பலன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயங்களில் ஒரு தைரியம் உண்டாகட்டும். உங்களுடைய குடும்பங்கள் எருசலேமின் வாழ்க்கைக்குள்ளே கட்டப்படட்டும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஏதாவது சாபத்தீடான பொருளை உள்ளே வச்சுருக்கோமா, இல்லை கொஞ்சோண்டு யாக்கோபுடைய பொண்டாட்டி மாதிரி ஒரு சிலையை தூக்கி வந்துக்கிட்டு உள்ளே வச்சுருக்கோமான்னு யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. யாக்கோபின் பொண்டாட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாலும் இல்லையா? ஹல்லேலூயா. ராகேல் எடுத்துகிட்டு வந்துட்டான். எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் என்ன பண்ணியாச்சு, உள்ளே வச்சாச்சு. அதுபோல் என்ன பண்ணிடக்கூடாது, எதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்க கூடாது. கல்யாணம் முடிஞ்சு வர்றவங்க உங்கள் அப்பா வீட்டில் இருந்து எதாவது என்ன பண்ணிடக்கூடாது, தூக்கிட்டு வந்துடக்கூடாது. இந்த சாபத்தீடான பொருட்களையும் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாதீங்க, அனுபவிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அனுபவிக்காதீங்க. அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி போடுங்க. ஹல்லேலூயா. பாளையமே எப்படி தான் இருக்கணும், சுத்தமாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பங்களும் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகட்டும். ஆகையால் நீங்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் கட்ட வேண்டியது எருசலேம். ஹல்லேலூயா. நான் எருசலேமை கட்டுனா என்ன பண்ணும், எரிகோ விழும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 என்னாகும், உங்கள் வீடுகளில் ஒரு அற்புதம் மாற்றம் உண்டாகும். உங்களுடைய பட்டணத்தில் பிடிக்கும். நான் அதான் எப்பயுமே நான் ஒன்று நினைப்பேன், ஆரோனின் சிரசின் மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் என்ன பண்ணுது, அவனுடைய தலையில் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம் அவனுடைய தாடியில் இறங்கி அவனுடைய அங்கியில் என்ன பண்ணுது, இறங்குகிறது. ஹல்லேலூயா. அங்கியில் இறங்குறது அங்கியோடு நிற்காமல் இந்த இடத்துலேருந்து இப்போ இறங்குதுன்னு சொன்னால், என் மேலே ஒரு தண்ணி இங்கே ஊற்றுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு எண்ணெய் ஊற்றப்படுதுன்னா அது என்ன பண்ணும், வழிந்து அப்படியே ஓடும். இந்த மேடையிலேருந்து கீழே இறங்கும், இந்த வீடு முழுவதையும் நிரப்பும், அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது மேலே உங்கள் மேலே ஊற்றப்படுகிற அபிஷேகம் முதல்ல என்ன பண்ணணும், உங்கள் தலையில் நல்லா ஊற்றப்பட்டு நிரம்பி, அதுக்கடுத்து உங்களுடைய தாடியில் இறங்கி என்ன பண்ணணும், அப்படியே உங்களுடைய அங்கியில் இறங்கி உங்கள் வீடு, உங்கள் பக்கத்து வீடு, உங்கள் பட்டணம், உங்கள் தேசம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பற்றி பிடிக்கணும். ஒரு காட்டு தீ பிடிக்கிறத பாருங்கள், நியூஸில் பாருங்கள். அதை அணைக்கிறதுக்கு பல கோடியை செலவு பண்ணி அவன் அணைக்க நினைப்பான். அதுக்கு எத்தனையோ நாள் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இவன் அணைக்க நினைக்கிறதுக்குள்ளே அங்கே பாதி காடு அழிஞ்சே போயிருக்கும். அது அமெரிக்கா நியூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையாக பார்க்க முடியும். இவன் அதையும் எதையும் வச்சு அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அதை எப்படியாவது அணைச்சணும். ஆனால் அது காற்று அடிக்க அது என்ன பண்ணுது, பற்றி பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ பிரச்சனையும் போராட்டமும் அதிகமாகும் போது தான் என் அபிஷேகம் என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாகணும். ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் பற்றி பிடிக்கணும். எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் எனக்கு மாத்திரமல்ல, என் தேசத்துக்கு பட்டணத்துக்கு விடுதலையாக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எருசலேமின் வாழ்வை நான் என்ன பண்ணணும், கட்டணும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை மாத்திரம் கட்டுகிறவர்களாக அல்ல, இந்த தேசத்தையே நீங்கள் கட்டி எழுப்புகிறவர்களாக என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிள் அப்படியே மூடிட்டு உங்களுடைய கண்களை எல்லாரும் மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரையிலும் நம்ம எப்படி வேணால் ஜீவிச்சிருக்கலாம். எரிகோவை கட்டுறதுக்காக நம்ம சில பிரயாசத்தை எடுத்திருக்கலாம். உலக வாழ்க்கையை, அந்த பாவ வாழ்க்கையை கட்டுறதுக்கு நம்ம சில நேரம் போயிருக்கலாம். சில நேரத்தில் நம்ம எரிகோவில் தங்கி இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஜீவனுள்ளவர்களாக, இன்றைக்கி நீங்கள் உயிர் அடையவர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிஷாதான ரகதான லகரபரமதுரி ரிபதான லகரபரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுடைய வாய்களை திறந்து நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எரிகோவுக்குள்ளே நான் இருக்கக்கூடாது, எரிகோவுக்கு நான் போகக்கூடாது, எரிகோவில் நான் தங்கக்கூடாது, எரிகோவினுடைய பொருட்கள் என்கிட்ட இருக்கவே கூடாது ஆண்டவரே. நான் எருசலேமை கட்டணும், நான் எருசலேமை கட்டணும். ஹல்லேலூயா.
ஹalleluya ரிஷாதானா ரகதானா லகர பரமா துரி ரிபாதானா லகர பரமா ஓரி ரிபாதானா லகர பரமா துன ரபாதானா லகர பரமா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று எழுதியிருக்கிறபடி கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை, கேட்கிற வாழ்க்கையில ஒரு அற்புதம். ஹalleluya ரிஷபரா துன ரகதானா லகர பரமா ரிரி ரிபாதானா லகர பரமா. ஓ, கரங்களை தட்டி கர்த்தருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுங்க. ஹalleluya ரிஷாதானா லகர பரமா ரிரி ரிபாதானா லகர பரமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அந்த எரிகோவின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர், அந்த இடித்து போட்ட வாழ்க்கையிலிருந்து, அந்த அக்கினி சுட்டெரித்து போட ஒரு வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஹalleluya ரிரி ரிஷாதானா லகர பரமா துரி ரிபாதானா லகர பரபா துன ரபாதானா லகர பரபா ரிரி ரிஷாதானா லகர பரபா துரி ரிபாதானா லகர பரபா. என்னை பலப்படுத்துகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர். ஓ, வானம் திறந்திருக்கிறது, வானம் திறந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஹalleluya ரிஷாதானா லகர பரமா ரிரி ரிபாதானா லகர பரபா துன ரபாதானா லகர பரபோ ரிரே ஷேதே நே லேகே ரெபெரே ரெமா ரிஷாதானா லகர பரபா துரி ரிபாதானா லகர. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஓ, விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹalleluya. விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் ஒருபொழுதும் பதறி போக மாட்டீர்கள். பதறி போய் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யறதை விட்டுட்டு நீங்கள் பதறி போனதுனால கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்டீங்க. நீங்க பயந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போயிட்டீங்க. இந்த உறவு எனக்கு கிடைக்காதோ என்று சொல்லி எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போயிட்டீங்க. இந்த பாசம், இந்த அன்பு, இந்த பணம் எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போய் கொண்டு இருக்கிறீர்கள். ஓ, கர்த்தருடைய சபையே, இன்றைக்கு மனம் திரும்பு. ஓ, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற மகனே, மகளே, இன்றைக்கு மனம் திரும்பு. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய பொருளாதார தேவை, பண தேவை, சரீரத்தின் காரியங்கள், உன்னுடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீ எருசலேமிலே கட்டி முடிக்க முடியும். சிமேயு எருசலேமிலே தனக்கு ஒரு வீட்டை கட்டினது போல உனக்கு எருசலேமிலே கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பா. எருசலேமை விட்டு ஒரு பொழுதும் எரிகோவிற்கு போகாத. எரிகோவில் நீ மதில கட்டணும்னு நினைச்சா முதலாவது உன் மூத்த குமாரன் மரித்து போவான், சாபம். அடுத்து இரண்டாவது உன் இளைய குமாரன் மரித்து போவான். நீ வாசலை வைக்காத, மதில கட்ட நினைக்காத, எருசலேம்ல கட்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படு, ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பு. ரிஷாதானா லகராதானா. அந்த தேவன் நம்மை நடத்த அவர் வல்லமையுடைய தெய்வம், இந்த நம்ம தெய்வம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. வேதவசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றிலும் சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லமையுடைய தெய்வம். மரண பரியந்தம் உங்களை நடத்த அவர் வல்லமையுடைய தெய்வம். உங்கள் தலைமுறைகளை நடத்த வல்லமையுடைய தெய்வம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவர், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கிற வண்ணமாக தேவனை நோக்கி நாம் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாமா? ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களிடத்தில் சொல்லப்பட்டதான ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே, எங்கள் மனதில் நாங்கள் கேட்ட, எங்கள் செவிகளில் நாங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எரிகோவில் இருக்கிறோமா, எருசலேமில் இருக்கிறோமா என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள, நாங்கள் எரிகோவுக்கு போகிறோமா அல்லது எருசலேமுக்கு போகிறோமா என்பதை புரிந்து கொள்ள, நான் எரிகோவின் பொருட்களை வாங்குறேனா அல்லது எருசலேமின் பொருட்களை வாங்குறேனா, நான் எரிகோவின் மனிதனோட உறவு வைத்திருக்கிறேனா அல்லது எருசலேமின் மனிதனோட உறவு வைத்திருக்கிறேனா, என் வீடு எங்கே இருக்கிறது என்பதை நான் புரிந்து நான் இன்னும் என்னை கட்டப்பட, நாங்கள் இன்னும் எங்களை கட்டுப்படுத்தி கொள்ள, தேவனுக்குள் கட்டிக்கொள்ள தேவன் உதவி செய்வீராகப்பா. அருமையாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த உடைய ஆண்டவரே மனிதனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மாலை கூட்டத்தில் தேவன் இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென்.